இந்த காலை நேரத்திலும் இந்த நேரலை வழியாக எங்களோடு கூட இணைந்து கொண்டமைக்காக நன்றிகள். இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையானது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனையில நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலும் தேவன் தாமே உங்களோடையும் உங்கள் குடும்பங்களோடையும் பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலத்தை கரங்களை சொல்லுவோமாக ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதுமானவர். ඔබ පමණක් මට ඇති. உம்மை மாத்திரம் நான் வாஞ்சிக்கிறேன். ඔබ පමණක් මම ඇත් කරනවා. எப்படி சொல்லுது ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை இந்த கால நேரத்துல வாஞ்சிக்கிறது. මගේ ආත්මය ඔබ දෙසා බලා සිටිනවා. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் கூப்பிடும்போது எனக்கு நீங்க ஆண்டவரே பதில் கொடுக்கிற தேவனாய் ඔබගේ නාමය දිහා මම කියන විට ඔබ මට පිළිතුරු இந்த දෙනවා. காலத்தை கரங்களை சொல்லுங்க, உங்களுடைய துதி அது பரலோகத்துக்கு எட்டட்டும். මේ උදැසන ලෝක කියන්නේ ඔබගේ This morning just lift your hands and sing your own praises to God. ஆண்டவரே, நீங்க என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ඔබගේ ස්තුති වලින් කියන්නේ ඔබ කරපු යහපත් நீங்க துதிங்க, உங்களுடைய துதிகள் සභාව නමස්කාර කරන්න මේ சொல்லுங்க වෙලාවේ. ஆண்டவரே, நீங்க என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக நன்றி ඔබ ஆண்டவரே. කරපු යහපත් ஆண்டவரே, උදෙසා கூப்பிட ඔබට போலதான் ස්තුතියි. நீங்க எனக்கு பதில் கொடுத்தீங்க. මම ඔබට ஆண்டவரே, අඬ கூப்பிட ගන්නට போலதான் ඔබට எனக்கு පිළිතුරු அருகில දෙනවා. நீங்க வந்தீங்க මම ஆண்டவரே. ඔබ අඬ இந்த ගන්නට காலத்துல ඔබ Lord, you are සිටිනවා. more than enough for me, ඔබ Lord. මට ඇති Lord, as I ස්වාමීනි. call your name, இந்த காலத்துல கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது ඔබගේ නාමය அவர் අපි அற்புதம் අඬ ගහන செய்கிறவராய் විට இருக்கிறார். අපට ආශිර්වාද Just lift දේවල් your voice and කරනවා. say, Lord, I need you, ඔබගේ Lord. හද දබ්දනා கரங்களை சொல்லுங்க ஆண்டவரே, இந்த නමස්කාර காலை කරන්න. நேரத்துல நீங்க எனக்கு தேவை ஆண்டவரே. මේ උදැසන වෙලාවේ ஆண்டவரே, இந்த කියන්නේ ඔබ காலை මට நேரத்துல අවශ්‍යයි. நீங்க என்ன திரும்பி பாருங்க ஆண்டவரே. ඔබ මා දෙස ஆண்டவரே, இந்த බලන්න காலத்துல කියන්නේ. உம்முடைய தொடுதல் என்னுடைய வாழ்க்கைக்கு ඔබගේ கடந்து අතපස வரட்டும். මගේ Come on ජීවිතේ church, වලින් lift එක්වා your කියන්න. voices and say, Lord, I සභාව need you වහන්සේ this ගාව morning කියන්න ஆண்டவரே. දෙනවා. ஐயா, உம்முடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது ඔබගේ அவருடைய නාමය நாமத்தை අඬ கூப்பிடுங்க. ගන්න விட்டு. கர்த்தர் ඔබගේ නාමය சொல்லுகிறாரு, අඬ ගන්න விட்டு. நீ தேவன் அழுகும் ஆசீர்வாதம் பொழுது, செய்வார். நீ என்னை கூப்பிடும் பொழுது உன்னுடைய சத்தத்தை கேட்டு நான் உமக்கு பதிலாய் வருகிறேன். உன் மகன் பக்கமாய் நான் பக்கத்தில் வருகிறேன். பிரார்த்தனை Say, Lord, I'm calling you this மகன் morning, Lord. அண்டக Oh, I'm calling the ஹனவாக்கியான name of தேவன் Jesus. தேவன் Oh, அவருடைய சக்தி நாமத்தில நாமம் வல்லமை உண்டு. Oh, அவருடைய நாமம் நாமத்தில பலம் விடுதலை செய்வா. உண்டு. உன் சொல்லுங்க வாசனை ஆண்டவரே, உம்மை நாமம் மாத்திரம் இந்த செய்வா. காலத்துல நான் நோக்கி பார்க்கிறேன். Lord, I want to be dependent on you, Lord. ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நம்புகிறேன், Lord. ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை உம்மேல நான் வைக்கிறேன். ஓ, அந்த நாமத்தில வல்லமை. ஓ, அந்த நாமத்தில ஜெயம். ஓ, அந்த நாமத்தில சமாதானம். ஓ, அந்த நாமத்தில வெற்றி இருக்கு. இப்படி அந்த குருடன் தேவனை பார்த்து சொன்னானோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த காலை நேரத்தில் தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்டு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த காலத்தை விசுவாசத்தோட சொல்லுங்க, Lord, I'm seeking you, Lord. Lord, I'm calling your name, Jesus. Lord, you turn around. ஆண்டவரே, என்னை திரும்பி பாருங்க ஆண்டவரே. உங்க நாமம் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. පමණක් මට ඇති ස්වාමීනි. Oh, yes, Lord. Oh, yes, Jesus. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே
சொல்லுமாக දැන් දෙක ඔස්සවා කියමුද? Yes, Lord. Father God, we need your presence this morning. අපිට ඔබගේ ප්‍රේමය உம்முடைய ஒரு අවශ්‍යයි. தொடுதல் போதுமானவரே. ඔබගේ අතගේ ඔස්සේ Lord, we trust in that name. Yes, church. ஆண்டவரே, இந்த காலத்தில் அவர்களுக்கு விடுதலை, வெற்றி, சுகம், பலன். ஓ ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறார்கள். Lord, fill us with your presence, Lord. உம்மை மாத்திரம் இந்த காலத்தில் நாங்கள் நம்புகிறோம் ඔබ ஆண்டவரே. පමණක් අපි විශ්වාස කරනවා. Lord, we place our trust in you, ஆண்டவரே. අපගේ විශ්වාසය ඔබ තුල තබනවා ස්වාමීනි. ஆனா இந்த குருடனை எப்படி நீங்க நோக்கி பார்த்தீங்களோ, ඒ අන්ධයෙක්ව කොහොමද බැලුවේ? இந்த காலத்துல உம்மை நோக்கி பார்த்த பிள்ளைகளை நீங்க திரும்பி பாருங்க ඔබ ஆண்டவரே. දෙස බලාපු ළමයින්ව ඔබ දෙස බලන්න ස්වාමීනි. ஆண்டவரே, நீங்க எங்களை பலப்படுத்துங்க. ඔබ අපිව බලවත් කරන්න. உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாய் நாங்கள் அமர போகிறோம். ඔබගේ වචනයට ඉස්සරහ අපි වාඩි ஆண்டவரே, වෙන්න. உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ඔබට බැරි දෙයක් නැහැ ස්වාමීනි. ஆண்டவரே, உம்மீது எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வைக்கிறோம். ඔබ තුල අපේ විශ්වාසය තබනවා. எல்லா துதி கன மகிமை உமக்கே සෑම செலுத்துகிறோம். ස්තුතිය ප්‍රශංසා ඔබ හට වේ. இந்த காலத்தில் நாங்கள் யாவரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய අත්වල நாமத்தை සංගය நாங்கள் වාසය மகிமைப்படுத்துவோம். ස්තුති. இந்த காலவெளியிலே මේ උදෑසන உங்ககிட்ட நான் கேட்க ஆசைப்படுகிறேன். මම ආන්න ආස වෙනවා. உங்க பொக்கிஷம் எங்க இருக்கு? ඔබගේ වස්තුව කොයිද තිබෙන්නේ? உங்க பாக்கெட்ல இருக்கா? ඔබගේ පොකට්ටුවේද உங்க තියෙන්නේ? பேங்க்ல இருக்கா? ඔබගේ බැංකුවේද තියෙන්නේ? உங்க வீட்டுல இருக்கா? ඔබගේ ගෙදර තිබෙනවද? எங்கே உங்க பொக்கிஷம் இருக்கு? කොයිද ඔබගේ වස්තුව තිබෙන්නේ? வாசிப்போம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் මතෙව් 6 වෙනි පරිච්ඡේදයට පෙරලා 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். 19 සිට 21 දක්වා. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். මෙලොවට වස්තුව රැස් කර නොගන්න මලකඩද කාවද ඒවා කා දමති. සොරදු උමං කැන ඒවා සොරා ගනිති. ඒත් ස්වර්ගයේ ඔබට වස්තුව රැස් කරගන්නේ. එයිදී මලකඩවත් කාවවත් ඒවා නාස්ති නොකරති. සොරු උමං කන ඒවා සොරා නොගනති. ඔබගේ වස්තුව කොතැනද ඔබගේ සිතත් එතනය. நம்முடைய பொக்கிஷங்களை பூமியில் அல்ல பரலோகத்தில் சேர்க்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். අපගේ වස්තුව මේ පොළවේ නෙමේ ස්වර්ගයේ අපි එකතු කරන ලෙස පත්විය යුතුයි. அதற்கு மேலான காரியங்களை தேடுகிறவர்களாக நாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். අපි ඊට ඉහළ වූ දේවල් සොයන අය ලෙස අපි සිටිය යුතුයි. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். කොලොස්සිය 3:1-2 අපි කියවලා බලමු. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். කොලොස්සිය 3:1-2 உண்டானால் ம் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள ம் மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். ඉහළ දේවල් සොයන්න. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். ඉහළ දේ සොයන්න, ඒ දේ බලාපොරොත්තු වෙන්න. முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தங்கள் பொக்கிஷமாக கருத வேண்டும். ප්‍රථමයෙන් දරුවෝ දැන් වහන්සේ තමයි අපේ එකම වස්තුව හැටියට හිතන්නට ඕනේ. இரண்டாவது அழிந்து போகிற நித்தியத்துக்குரிய காரியங்களை இடையே உள்ள வித்தியாசத்தை அறிந்திருக்க ඒ வேண்டும். සදාකාලික දේ ගැන මේ දේ ගැන එකට වෙනස දැනගන්නට ඕනේ. அழிந்து போகிற சில காரியங்கள் என்ன? අපි දැනගත්ත දේවල් මොනවද සමහර? நம்முடைய சரீரம், අපගේ ශරීරය. நம்ம பயங்கரமா சேர்த்து வைக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள், අපි භයානක ලෙස එකතු කරන්නා වූ கோல்டு, டைமண்ட், சில்வர், සිල්වර්, මැණික්,
உலகத்தின் காரியங்கள் ලෝකයේ දේවල් இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். මේ දේවල් විනාශ වෙනවා. நித்தியத்துக்குரிய சில காரியங்கள் என்ன? සදාකාලික දේවල් දෙවනවා. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், நித்திய ஜீவன், இவையெல்லாம் நித்தியத்துக்குரிய පියාණන් காரியங்கள். වහන්සේ පුත්තන සුදන් වහන්සේ සදාකාලික ජීවය ඒක இந்த உலகத்திலே සදාකාලික. நாம் தற்காலிகமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். මේ ලෝකේ අපි తాවකාලිකව තමයි අපි ජීවත් වෙලා ඉන්නේ. பக்கத்துல கொஞ்சம் உலுக்கி சொல்லுங்க, நம்ம ළඟ ඉන්න டெம்பரரியா එක්කන இருக்கிறோம். පොඩ්ඩක් ඔල්ලලා කියන්න මේක අපි తాවකාලිකව ඉන්නේ. டெம்பரரியா தான் இருக்கும். తాවකාලිකව තමයි අපි ජීවත් වෙන්නේ. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சுமந்து செல்லவும் சேர்த்து வைக்கவுமே நாம் அநேக வேளையில் விரும்புகிறோம். අපි මේ සදාකාලික නැති මේ ජීවිතයට ගොඩාක් දේවල් එකතු කරන්න අපි කැමති වෙනවා. ஆனால் நாம் போகிற நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்க போகிற நித்தியமான இடமாக இருக்கிறபடியினாலே අපි යන ස්ථානය අපිට සදාකාලික ලෙස තිබෙන නිසා அங்கு செல்வதற்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆயத்தம் செய்கிறவர்களாக மாற வேண்டும். අපි ඒ යන ගමනට අපි හැමදාම අපිව සූදානම් කළ යුතු ඒ සදාකාලික ජීවිතය සඳහා. நித்தியம் என்பது நீண்ட காலம் ஒன்று. සදාකාලික කියන්නේ දීර්ඝ කාලයක්. இந்த இந்த உலகத்துல 80 வயசு 90 வயசு மேக்சிமம் 99 109க்கு மேல இல்ல இந்த உலகத்துல. 80යි 90යි 99යි 100යි ඊට වඩා අමාරුයි. ஆனால் இந்த உலகத்துல யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்காக உண்மையாய் கரை திரை பிழையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை தந்தது மட்டுமல்ல, நித்தியத்திலே நித்திய 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 காலமாக வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. පිරිසිදුව ජීවත් වෙන මනුස්සයට සදාකාලික ජීවිතයේ ඒ ආශිර්වාදය ලැබෙනවා. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒரு நாள் இந்த நித்தியத்துக்கு போவார்கள். මේ ලෝකේ ඉන්න හැම කෙනෙක්ම මේ සදාකාලයේ තුලට ඇතුල් වෙනවා. அந்த நித்தியம் ஒண்ணு தேவனோடு உள்ள பரலோக நித்தியமா இருக்கணும். නමුත් ඒ සදාකාලික ඒ දෙවියන් වහන්සේ සමග තිබිය යුතුයි. அல்லது இந்த உலகத்தில் தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்தால் சாத்தானோடு உள்ள நரக நித்தியத்திலே இருக்கணும். නමුත් අපි හිතන විදියට අපගේ කැමැත්ත අනුව අපි ජීවත් වුණොත් நம்ம- යක්ෂයත් එක්ක සදාකාලික ජීවත් நம்ம වෙන්න වෙනවා. வாழ்க்கையில நம்ம எப்படி வேணுமா வாழலாம், வாழ்ந்துட்டு அப்படியே போயிடலாம், ஆண்டவர் கூட போயிடலாம்னா இல்ல இல்ல. யாரெல்லாம் கரை திரை பிழையற்றவர்களாக கர்த்தருக்காக உண்மையாக தியாகத்தோடு வாழ்கிறார்களோ, தங்களுடைய ஆத்மாவை காத்து கொள்கிறாளோ அவர்களுக்கு மட்டும்தான் நித்தியத்தில் இடம் உண்டு. ස්වාමීන් වහන්සේගේ වචන අනුව පිරිසිදු අවංකව ඒ පිරිසිදු ජීවිතයක් ජීවත් වෙනවද? ඒ අයට තමයි සදාකාලික ජීවිතය. இந்நாளிலே අද දවසේ நம்முடைய பொக்கிஷங்களை நாம் எங்கே சேர்த்து வைத்திருக்கிறோம்? අපගේ වස්තුව කොහෙද අපි එක්රැස් කර තිබෙන්නේ? நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறதை என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். අපගේ හදවත කොහෙද තියෙන්නේ කියලා අපි බලන්න යනවා. அதான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்கிறார். මතේතුමාගේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 21 මෙම කියනවා. உங்க பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ ඔබගේ වස්තුව කොතැනද? அங்கதான் உங்க இருதயம் இருக்கு. ඔබගේ හදවතත් එතන තමයි තිබෙන්නේ. உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ ඔබගේ වස්තුව කොතැනද? அங்கேதான் உங்கள் இருதயம் இருக்கு. එතන තමයි ඔබගේ හිත තියෙන්නේ. நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலித்தும் கட்டுப்படுத்துவதும் நம்முடைய இருதயமாக இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? අපගේ ජීවිතේ පරිපාලනය කරන්නේ අපගේ හදවතයි. ஒவ்வொரு நாளும் அநேக விஷயங்கள் நம்ம இதயத்துக்குள்ளாக வந்து போகிறது. බොහෝ දේවල් අපගේ සිත තුළ ඇවිල්ලා යනවා. அப்படிப்பட்ட இருதயத்தை இந்த உலகத்தின் காரியங்கள் திசை திருப்பாதபடி தேவனுடைய வசனத்தின்படியாக நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. අපගේ සිත වෙන පැත්තක දිසාවකට අරවන්න නැතුව දේ වචනේ තුලින් අපි ආරක්ෂා කළ යුතුයි. பக்கத்துல கைப்பிடிச்சு ළඟින් சொல்லுங்க, ඉන්න අතාලලා කියන්න உங்க இருதயத்தை ඔබගේ සිත காத்து හදවත கொள்ளுங்க. ආරක්ෂා කරගන්න. அவங்க சைடுல பார்த்து யாரையோ பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. அவங்க முகத்தை பார்த்து උසට சொல்லுங்க, මූණ බලලා කියන්න உங்க இருதயம் காக்கப்படணும். ඔබගේ සිත ආරක්ෂා කළ යුතුයි. ஹalleluya. හalleluya. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, හිතෝපදේශයේ 4:23 කියනවා. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், හැම රැකවලක්ම දාලා ඔබගේ සිත ආරක්ෂා කරන්න. அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ඒ තුලින් ජීවන උල්පත ගලා එනවා. நம்முடைய பொக்கிஷங்களை நாம் எங்கே சேர்த்து வைக்கிறோம்? අපගේ වස්තුව කොහෙද අපි එක්රැස් කරන්නේ? இந்த பூமியிலேயே வச்சிடுறோமா? මේ පොළොවේ
පොළොවේම තබනවද? அது பரலோகத்தை சேர்க்க නැත්නම් ஆரம்பிக்கிறோமா? ස්වර්ගය අපි එකතු කරනවද? திருப்பி ஒரு முறை கூட மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு நம்ம නැවත போவோம். අපි මතේ 6 වෙනි පරිච්ඡේදයට පෙරලා ගමු. 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். 19 20 பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். පොළොවේ වස්තුව ඔබ එක්රැස් කරගන්න එපා. 20ஆம் வசனம். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ස්වර්ග රාජ්‍යයට ඔබගේ වස්තුව එක්රැස් කරගන්න. பூமியிலே உங்கள் சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டாம். මේ පොළොවේ ඔබගේ වස්තුව එක්රැස් කරන්න එපා. ஐயோ பாஸ்டர் என்ன சொல்றீங்க? வீடு வாசல்ல வேணுமா? வேணும். ගෙවල් දොරවල් ඕනේ නැද්ද? ඕනේ. காசு பணம் துட்டு வேணுமா? මේ මුදල් එහෙම ඕනේ නැද්ද? ඕනේ. ஆனா நம்முடைய நோக்கம் முழுசும் அது மட்டுமே மாறிடக்கூடாது. අපගේ අරමුණ පුරාම ඒ කෙරේම තිබෙන්න නරකයි. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. எத்தனை பேருக்கு ஆசைங்க நீங்க இப்ப இருக்கிற நிலைமையை விட ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகம் உயர்த்த வேண்டும் என்று? කී දෙනෙක් ආසාවත් මේ ඉන්න තත්ත්වයට වඩා හොඳට උසස්ව තබන්න ඕන කියලා දෙවියන් நல்ல වහන්සේ. கையை உயர்த்துங்க හොඳට பார்க்கலாம். දෑත ඔස්සෝලා පෙන්වන්න. கர்த்தர் உயர்த்துவா. දෙනාන්සේ උසස් කරයි. கர்த்தர் உயர்த்துவா. උසස් කරයි. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்துவா. අවශ්‍ය කාලෙදී උසස් කරයි. இதை விட இன்னும் பெருக்கத்துக்கு உயர்த்துவா. ඊටත් වඩා වර්ධනයක් ඇති ரெண்டு කරයි. ஆராதனை இந்த அளவுக்கு ரெண்டு ஆராதனை வருகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவா. මේ සෙනග 92 ගුණයකින් නමස්කාරයක් කරන්න සලස්වයි. உங்க பொக்கிஷத்தை உங்க நேரத்தை கர்த்தருக்கு கொஞ்சம் அதிகமா இப்ப கொடுக்கிற கொஞ்சம் பேர் மட்டும் இல்ல, எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டா இந்த சபை பத்தாது. ரெண்டாவது ஆராதனை நிரம்பி வழிகிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். ඔබ දෙවියන් වහන්සේට දෙන මේ වස්තුව ටිකක් වැඩි කරොතින් නමස්කාර දෙකක් තුලට ස්වාමීන් වහන්සේ ගෙනියයි. இதெல்லாம் கை தட்டுறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்க. අපි මේ දේවල් වලට හත් පොළ සන්නාද දීම හරිම ආසාවක් දක්ෂතාවයක් තිබෙනවා. ஏன் சொல்லுங்க, நமக்கு ரெண்டாவது ஆராதனை வரப்போதா. දෙවන නමස්කාරයත් එන්ට යනවා. ஆனால் நாம் இறங்கி காரியங்களை செய்யாமல் விட்டால் අපි බැහැලා අපගේ වැඩ කටයුතු අපි දෙවියන් වහන්සේට නොකරොතින් ஒண்ணுமே நடக்காது. එක දෙයක්වත් සිදු වෙන්නේ නැහැ. ஒண்ணுமே நடக்காது. එකක්වත් සිදු වෙන්නේ නැහැ. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஊழியத்தை දෙනාන්ස අපට දී තිබෙන මේ සේවය இயேசு பார்க்கிறது போல நம்ம பார்க்கணும். යේසුස් වහන්සේ බලන විදිහට අපි බලන්න ඕනේ. கொஞ்சம் இந்த மெசேஜை கொஞ்சம் அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த இடத்துக்கு நான் போக අපි ஆசைப்படுறேன். යන මේ දේශනාව පොඩ නතර කරලා දැන් අපි මේ පැත්තට යන්න කැමතියි. எத்தனை பேருக்கு ரெண்டாவது ஆராதனை உண்டாகணும், இந்த இடத்துல இவ்வளவு பேர் வரணும்னு මේ ஆசைப்படுறீங்க? විදිහටම හොඳ සෙනගක් එතුව දෙවෙනි නමස්කාරයක් කරන්න ඕනේ කී දිනට ආසදාවද? குவார்டர் ஆஃப் ஃபுல்லு කාලයි භාගයයි සම්පූර්ණත්වය. ஆசையா? ආසාවක් තිබෙනවද? ஆமாவா? ආමෙන්. அப்போ இயேசு அழிந்து போகிற ஆத்துமாக்களை எப்படி பார்க்கறான்னு நம்மளுக்கு தெரியணும். යේසුස් වහන්සේ විනාශ වෙන ආත්ම දිහා කොහොමද බලන්නේ කියලා ඔබ දැනගන්න ඕනේ. ஆண்டவர் அழிந்து போகிறவர்களாக ஆத்துமாக்களை பார்க்கிறார். ඒ විනාශ වෙලා යනවා විදියට තමයි ස්වාමීන් වහන්සේ බලන්නේ. இந்த உலகத்துல 810 கோடி மக்கள் இருக்காங்க. 810ක් කෝටි මේ ලෝකේ கவனிங்க ඉන්නවා. கவனிங்க கவனிங்க கவனிங்க. අවධානය යොමු කරන්න. 3 கோடி மக்கள் கோடி ஒவ்வொரு நாளும் இயேசுவை அறியாமல் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். යේසුස් වහන්සේව දන්නේ නැතුව කෝටි 3ක් உலகம் முழுசும் உலகம் முழுசும் ලෝකේ පුරාම මරණයට පත් වෙනවා. 810 கோடி மக்களிலே 41% மக்கள் சபைக்கு போகாதவர்களாக இருக்கிறார்கள். කෝටි 810කින් 41ක් 100 ගහනක් සභාවට යන්නේ නැහැ. திரளான ஜனங்கள் இயேசுவை அறியாமலே போய் கொண்டிருக்கிறார்கள். ඕ ජනතාව යේසුස් වහන්සේ දන්නේ නැතුවම ජීවත් වෙනවා. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ඒ උදෙසා අපි යාඥා කළ යුතුයි. அதற்காக நாம் உழைக்க வேண்டும். ඒ උදෙසා අපි හම්බ කරන්න ඕනේ. இயேசுவை பற்றி, இயேசுவின் வார்த்தை பற்றி யாருக்காவது ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்காவது இயேசு பத்தி சொல்ல ஆரம்பிக்கணும். යේසුස් වහන්සේ ගැන එක්කෙනෙක්ට හරි එක දවසට කියන්නට අපි උත්සාහ කරන්න இயேசு ඕනේ. கிறிஸ்து இந்த உலகத்திலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழும் பொழுது යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අවුරුදු 2000කට ජීවත් 15 වෙනකොට கோடி மக்கள் தான் இருந்தாங்க. කෝටි 15යි ලෝකේ හිටියේ. கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது යේසුස් වහන්සේ මේ ලෝකේ ජීවත් வெறும் 15 கோடி மக்கள் தான் இருந்தாங்க. කෝටි 15යි හිටියේ. இப்போ 810 கோடி மக்கள் இருக்காங்க. 810ක් කෝටි දැන් ජීවත් වෙනවා. அப்ப இவர்களை ஸ்ரீலங்காவில் மட்டும் 2 கோடியே 40 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். ලංකා දේශේ පමණක් කෝටි 2යි ලක්ෂ 40ක් ජීවත් වෙනවා. இவர்களை அழிந்து போகிறவர்களாக விலையேற பெற்றவர்களாக நாமும் பார்க்க ஆரம்பித்தால் මේ විනාශ වෙනවා. මේ වටිනා අය කියලා අපි දකින්නට ඕනේ. உதவியற்ற நிலையிலே அந்த மக்களை நாம் பார்க்க ஆரம்பித்தால் උපකාරයක් නැති විදියට ඒගොල්ලෝ ඉන්නවයි කියලා අපි දකින්න ඕනේ. நமக்குள்ளாக ஒரு
பாரம் வரும். අපිට බරක් එන්න ඕන. அவங்க உடைக்கப்பட்டிருக்காங்க, ඒගොල්ලෝ කැඩිලා ඉන්නවා. நோக்கம் இல்லாம இருக்காங்க, අරමුණක් නැතුව ඉන්නවා. நம்பிக்கை இல்லாம இருக்காங்க, බලාපොරොත්තුවක් නැතුව ඉන්නවා. வாழ்க்கையில அர்த்தம் இல்லாம இருக்காங்க, ජීවිතේ අර්ථයක් නැතුව ඉන්නවා. வாழ்வதற்கான அர்த்தமே இல்லாம இருக்காங்க, ජීවිත වෙන්නේ තේරුම දන්නේ නැතුව ජීවත් වෙනවා. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்காங்க. එන්ඩියරෙක් නැති බැටළුව වගේ ඉන්නවා. அந்த பொறுப்பை, அந்த உத்தரவாதத்தை இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ඒ වගකීම මේ සභාව ඒ වගකීම දී තිබෙනවා. இப்ப கையை பிடிச்சு பக்கத்துல பார்த்து දැන් சொல்லுங்க, අත අල්ලලා කියන්නේ மொத ஆராதனை மட்டும் போதாது, පළවෙනි නමස්කාරය මදි. 2 ஆராதனை முழுமையா இவ்வளவு பேர் வரணும். නමස්කාරය දෙවනියා නමස්කාරය මේ වගේම ජනගානයක් එන්නට ඕනේ. அப்ப இப்ப செஞ்சதை காட்டிலும் දැන් ඔබ කරපුට වඩා இன்னும் அதிகமா செய்யணும். තව අධික ලෙස කරන්න ඕනේ. ஹalleluya. හalleluya. அதனால தான் ඒ சொல்றேன் නිසා තමයි මම ඔබට කියන්නේ உங்க பொக்கிஷங்களை ඔබගේ වස්තුව இந்த பூமியில வச்சிருக்கீங்களா, මේ පොළවේ තියලා තිබෙනවද? நித்தியத்துல வைத்திருக்கீங்களா? සදාකාලිකව තබා තිබෙනවද? நித்தியத்தை வைக்கிற மக்களா நீங்க இருந்தீங்கன்னா සදාකාලික ලෙස ඔබ තබා තිබෙන ලෙස ඉන්නවා නම් நீங்க இயேசுவை அறிமுகப்படுத்தி அநேகரை நடத்தும் பொழுது, ජේසුස් වහන්සේව අඳුන්වලා දීලා බෝ අයව නඩත්තු කරනකොට நடத்தி நடத்தி நீங்கள் மறிக்கும் பொழுது, ඔබ ඒ වගේ කරලා මැරෙනකොට மேலே போகும் பொழுது, மேலே போகும்போது கர்த்தரே சமூகத்தில் போகும்போது ස්වර්ගයේ රාජ්‍ය දේවනාංශක අභිමුඛත්වයට යනකොට அங்க பெரிய கைத்தட்டு இருக்கும். ඒ ලොකු අත්පොලස්සන්න ආදියක් දීලා බෝ පිළිගන්නේ. எப்ப கைத்தட்டு இருக்கும்? කොහමද කවදද? அங்கே உங்களால் நடத்தப்பட்ட மக்கள் ஒரு சிலர் அங்கே நின்று கொண்டு சொல்லுவாங்க, இவங்க தான் ஏசப்பா, இவங்களால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஓ சந்தோஷம், எல்லாரும் கை தட்டுவாங்க. ඒ අය කියයි මෙයා තුලින් තමයි යේසුස් වහන්සේව දැනගත්තේ කියලා සන්තෝෂයෙන් අත්පොලස්සන්න ආදිය දෙයි. கைத்தட்டு உண்டாகுமா? අත්පොලස්සන්න ආදිය ඇති වෙයිද? அமைதலா இருக்குமா? නිහඬව ඉඳීද? நிறைய பேர் சுயநலமா நானும் என் வீட்டார மட்டும் ஆண்டவர்கிட்ட போனான் போதும். ඕ අය ආත්මාර්ථකාමී ලෙස මමත් මගේ පවුලේ අය විතරක් ස්වර්ගයට ගියොත් ඇති. பக்கத்திலே இருந்தாங்க, கொஞ்சம் தள்ளி சொல்லுங்க. ළඟ ඉන්න එක්කිනා පොඩ තල්ලු කළා කියන්න. கொஞ்சம் தள்ளு பல்லு, පොඩ තල්ලු කළා කියන්න. கொஞ்சம் தள்ளு பல்லு. තල්ලු කරන්න. என்ன சொல்ல போறீங்க? இயேசுவை பத்தி යේසුස් වහන්සේ ගැන ஒவ்வொரு நாளும் හැමදාම ஒருவருக்காவது එක්කෙනෙකුට හරි அறிமுகப்படுத்துங்க. ඔයා අඳුන්වලා දෙන්න. வாயை மூடிட்டு இருக்காதீங்க. කට වාගෙන ඉන්න එපා. ஹalleluya. හalleluya. இந்த உலகத்துல இன்னும் உலகம் முழுசும் 160 கோடி மக்களுக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது, தெரியுமா? එක් කෝටි 60 කෝටියකට දන්නේ නැහැ යේසුස් වහන්සේ ගැන. கரெக்டா சொல்றாரா? தெரியல. அவர் ஏதோ சொல்றாரு, நான் ஒரு பிரசங்கம் அவர் ஒரு பிரசங்கம் நினைக்கிறேன். நல்லா தான் பேசுறீங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பட்டணத்தில், இந்த கொழும்பு பகுதியில், இந்த தேசத்தில் ஒரு தரிசனத்தை உங்க பாஸ்டர் கொடுத்திருக்கிறார். මේ කොළඹ නගරේ අපගේ දේවදාසයට හොඳ දර්ශනයක් දී තිබෙනවා. 31 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியத்தை 31කට ඉස්සෙල්ලා අවුරුද්දකට ඉස්සෙල්ලා පටන් ගත්ත මේ සේවය. கரெக்டா 31 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியத்தை අවුරුදු 31කට ඉස්සෙල්ලා ආරම්භ කරපු මේ සේවය. சில சபைகள் பார்த்தீங்கன்னா 30 வருஷமா அப்படியே 10 பேரே இருப்பாங்க. සමහර සභාවල 10 දෙනෙක්ගෙන් නම් පටන් ගත්තේ ඒකම තමයි ඉන්නේ. இதே ஸ்ரீலங்கால இதோட பெரிய பெரிய கட்டடத்தெல்லாம் நான் பார்த்திருக்கேன். මේ ලංකා දේශේ මේ වගේ ලොකු எவ்வளவு ඊට වඩා சர்ச்சில் எவ்வளவு பேர் பாஸ்டர்? චර්ච් එකේ කී දෙනෙක්ද ඉන්නේ? 20 பேர் இருக்காங்க பாஸ்டர். 20 பேர். 20 දෙනයි. நான் கேட்டேன், எதுக்கு 20 பேருக்கு இவ்வளவு பெரிய சபை? ඇයි මේ 20 දෙනෙකුට මෙච්චර ලොකු සභාවක්? சுனாமி வந்துச்சுல, සුනාමිය ආවනේ. அதனால எல்லாரும் கேட்டாங்க, அதனால நானும் கட்ட சொல்லிட்டேன். ඒ අය ගොඩක් ඉල්ලුවා, ඒ නිසා මම ඉදිරියට ගොඩ ගන්න කිව්වා. எனக்கு சந்தோஷம், வழிய நிரம்பி வழிய ஒரு 2-3 பிரி சேரை இத்திரேன் தவிர எல்லாமே நிரம்பி வழிய கர்த்தர் கிருபை ඉතිරෙන செஞ்சிருக்கிறார். සභාවක් ලෙස මේ විදිහට තිබිය යුතුයි. கடைசி வாரத்திலேயே අන්තිම වාරේ அப்படின்னா அடுத்த 3 ஆண்டுக்குள்ளாக අවුරුදු இந்த 3ක් තුළ சபை 2வது ஆராதனையும் நிரம்பி வழியிற මේ அளவுக்கு දෙවනි கர்த்தர் செய்வார். නමස්කාරයත් පිරී ඉතිරෙයි. ஹalleluya. හalleluya. சில பேர் சொல்றீங்க, பாஸ்டர் அடுத்த வருஷமே நாங்க பண்ணிடுவோம். அடுத்த வருஷமே நாங்க பண்ணிடுவோம். අපි ඊළඟ අවුරුද්දේම මේ දේ කරන්න යනවා කියලා. பண்ணா சந்தோஷம். කරත් සන්තෝසයි. அடுத்த 3 வருஷத்துக்குள்ள තව අවුරුදු 3කට පස්සේ 2வது ஆராதனை இப்படி நிரம்பி வழியணும்னா දෙවනි නමස්කාරය මේ වගේ පිරෙන්න உங்கள் பொக்கிஷத்தை ඔබගේ වස්තුව பூமியிலேயே சேர்த்து வைக்காம මේ පොළවේ එකතු කරන්න නැතුව கொஞ்சம் நித்தியத்திலே சேர்த்து வைக்கணும். සදාකාලික තුල එකතු කරන්න. ஓகே, நம்ம செய்திக்குள்ளாக අපි போவோம். දේශනාව තුලට යමු. முதலாவது, ප්‍රථමයෙන් வேதாமத்தில் பூமியில் தங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற விரும்பிய சில நபர்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். සමහර අය සුදු බයිබලයේ අපි බලන්න යනවා පොළවේදී ඒගොල්ලෝ වස්තුව රැස් කරපු අයව. யோசுவா
யோசுவா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும். යෝෂුවා අය 16 සිට 18 දක්වා අපි කියමු. யோசுவா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 18ஆம் வசனம் இவனமாக சொல்லுகிறது. யோசுவா ஜனங்களை நோக்கி, යෝෂුවා ජනතාව බලලා ஆனாலும் இந்த பட்டணமும் මේ නගරෙත් இதிலே யாவரும் මේ හැම දෙයක්ම கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். දෙනාසෙට සාපක් වෙයි. சாபத்தீடத்தினால் ஏதாகிலும் 18ஆம் வசனம் 18 වෙනි පදේ කියනවා. எடுத்துக்கொள்கிற ලබා ගන්න දේ நீங்கள் சாபத்தீடாக படிக்கும் இஸ்ரவேல் பாளையத்துக்கு சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானத்திற்கு மாத்திரம் எச்சரிக்கையாக இருங்கள். ඒ සාපේ නොවන පිණිස ඊ타මාත්ම ප්‍රවේශම් වෙන්න. இது ரொம்ப தெளிவா எரிகோவுக்கு போறதுக்கு முன்னாடி யோசுவா சொல்லிட்டார். යෝෂුවා යන්න ප්‍රථමයෙන් පෑදිලිව කිව්වා. யோசுவா இஸ்ரேல் மக்களுக்கு எரிகோவை சுதந்தரிக்க போகையில் சாபத்தீடான பொருட்களை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படிக்கு தேவன் யோசுவாவிடம் சொன்னார். ඒ පොරොන්දු දේශයට යන්න ප්‍රථමයෙන් සාපලද්ද දේවල් ඔබ එකතු කරගන්න එපා කියලා යෝෂුවා කිව්වා. ஒரு ஆக்கான் இருந்தான். එක ආකාන් කෙනෙක් හිටියා. ஆக்கான் என்பவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாபத்தீடான பொருட்களில் சிலவற்றை எடுத்துக்கொண்டான். දේනාංශගේ වචනෙට කීකරු වෙන්නේ නැතුව සමහර බඩු භාණ්ඩය අරන් තියාගත්තා. இவ்வளவு பெரிய ஆலயத்திலே ஒரு ஆக்கான் போதும் நாம் தோல்வி அடைந்திட அது பிரச்சனையா மாறிடும். මෙතරම් ලොකු සභාව තුළ එක ආකාන් කෙනෙක් හිටියොත් ඇති ලොකු පරාජයක් අත්විඳින්න වෙනවා ඒ වගේ කෙනෙක් හිටියා. சாபத்தீடானதை எரிகோவிலே நீங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லின பின்பும் ஆக்கான் அங்கே இஸ்ரவேல் புத்திரர் மேலே கோபம், கர்த்தருக்கு கோபம் உண்டாகிற அளவுக்கு ஆக்கான் சிலவற்றை அங்கே திருடி மறைத்து வைத்திருந்தார். දෙවියන් වහන්සේගේ කේන්තිය யோசுவா 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. යෝෂුවා 8 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ කියනවා. இஸ்ரவேல் புத்திரர் ඊශ්‍රායෙල් ජනතාව சாபத்தீடானத்திலே ඒ සාපේ துரோகம் பண்ணினார்கள். ද්‍රෝගිකම් කරා. எப்படியானால் කොහොමද කිව්වොත් ஆக்கான் என்பவன் ආකාන් කියන කෙනා சாபத்தீடானத்திலே ඒ කැප වූ දෙයින් சிலதை எடுத்துக்கொண்டான். කොටසක් ගත්තා. ஆகையால் ඒ නිසා இஸ்ரவேல் புத்திரர் மேல் ඊශ්‍රායෙල් ජනතාව කරේ கர்த்தருடைய கோபம் உண்டானது. දෙවියන් වහන්සේගේ කෝපය පැමිණියා. ஆக்கான் தன் பொக்கிஷத்தை இந்த உலகத்தில் பூமியில் சேர்த்து வைக்கிறவனாக காணப்பட்டான். ඒ ආකාන් මේ පොළවේ වස්තු එක්රැස් කරන කෙනෙක් ලෙස පත් වුණා. தன்னுடைய இருதயத்தை பூமியின் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதன் மேலே நோக்கமாய் வைத்தான். ඔහුගේ සිත මේ ලෝකයේ තියෙන වස්තු එක්රැස් කිරීමට ඔහු අරමුණක් ඇති කරගත්තා. யோசுவா 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். යෝෂුවා 7:20-21 யோசுவா 7:20-21. යෝෂුවා 8:20-21 அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். ரொம்ப பெருசா இல்ல, ஒரு 3 காரியம் தான் நான் இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. හලෙලූයා. இவன் செஞ்சத இப்போ தோல்வி அடைந்த மாத்திரத்தை, ஏன்னா ஒரு போருக்கு போறாங்க, போர்ல தோர்த்து போயிடுறாங்க. ඒ යුද්ධයේදී පරාජය වෙනවා. ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு விரோதமாக நான் எழும்பி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ளே ஒரு மனிதன் பாவம் செய்திருக்கிறான். ඔබට විරුද්ධව මම නැකී සිටින හේතුව ඔබ තුළ இவனுக்கு ඉන්න මිනිස්සෙක් ஒண்ணுமே පව් කරනවා. புரியல. எரிகோவை ஈஸியா நம்ம வீழ்த்திட்டோமே. එයා එරිකෝ අපි ලේසියෙන් ජයග්‍රහණය කළා. சின்ன கூட்ட மக்கள் ஆயிப்பட்டணத்தை நம்ம வீழ்த்த முடியாம போயிடுச்சு. ආයි කියන කුඩා ජනතාවක් අපිට පරාජය කරන්න බැරි වුණා. அப்ப ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள்ளே பாவம் செய்தவன், எனக்கு கீழ்ப்படியாம இருந்தவன் ஒரு ஆக்கான் இருக்கிறான், அவனை கண்டுபிடி. ඔබ තුළ අකීකරු ආකාන් කෙනෙක් ඉන්නවා, එයා හොයාගන්න. தேவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுது நாம் கீழ்ப்படியாமல் போகிறோமோ, இந்த வார்த்தை எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எப்பொழுதெல்லாம் செயல்படுகிறோமோ, நம் நிமித்தமாக நம்முடைய குடும்பம், நம்முடைய சபையும் அதை தாக்கம் உண்டாகும். දේව වචනයට අපි විරුද්ධව පව් කරනකොටද සභාවටද අපේ පවුලටද ලොකු බලපෑමක් ඇති වෙනවා. அதனால தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சென்னையிலிருந்து என்னை கொண்டு வந்து உங்களுக்கு சொல்ல வைத்திருக்கிறார். ඒ නිසා තමයි
චෙන්නේ ඉඳලා සුදාත්මන් වහන්සේ ඔබට කියන්නට සැලසුවේ. உங்கள் பொக்கிஷத்தை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? ඔබගේ වස්තුව කොයිද තබා තිබෙන්නේ? நித்தியத்துக்கானவைகளா, සදා කාලය උදෙසා பூமிக்கானவைகளா? පොළොවට අයිති විදියට பூமிக்கானவைகளா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் அநேக வேளையிலே செய்வோம். ඔබ පොළොවට අයිති දේවල් කරනවා නම් අපි දේ වචන විරුද්ධව இட்ஸ் කරනවා. ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டே போயிடுவோம். ඒක කමක් නෑ හරි කියලා කරගෙන යනවා. நித்தியத்துக்கான வாழ்க்கை, நித்தியத்துக்கான காரியங்களை நாம் செய்கிறவளா இருப்போமானால் සදා කාලික දේවල් කරනවා නම් இட் இஸ் நாட் ஓகேன்னு சொல்லுவோம். මේක හරි නෑ. இது கர்த்தருக்கு பிரியமில்லை என்று சொல்வோம். මේක දෙනාසට ප්‍රිය නෑ. கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்கிற மக்களா இருப்போம். ප්‍රේනාංශගේ ප්‍රියමනාප ලෙස ගමන් எது කරන கர்த்தருக்கு பிடிக்கும், எது கர்த்தருக்கு பிடிக்காது நம்மளுக்கு தெரியும். දෙනාංශයට කැමැති මොනවද අකමැති මොනවද අපි දැනගන්න வெறும் ඕනේ. பாரம்பரிய பெந்தேகோஸ்தே சபையாக இருக்க கர்த்தர் விருப்பப்படவில்லை. පාරම්පරික පෙන්තකොස් සභාවක් ලෙස ඉන්නට කැමති නෑ. வாரந்தோறும் சபைக்கு வந்து உட்கார்ந்து பைபிள் எடுத்து படிச்சுட்டு அப்படியே தலை எப்படி வேணுமானும் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்று எண்ணுகிற வாழ்க்கை நித்தியத்துக்கான வாழ்க்கை அல்ல. හැම සුමානේ ඇවිල්ලා පල්ලියට ඇවිල්ලා අපි ඕන කැමති විදියට ජීවත් වෙන ජීවිතයක් නොවේ ජීවිතේ. சாபத்தீரான உலக பொக்கிஷங்கள் மேல் ஆக்கான் தன் இருதயத்தில் ஆசைப்பட்டது ඒ நிமித்தம் සාපලද්දා වූ ඒ ආකාන් වස්තුව තබාගත්ත නිසා ஆய் பட்டணத்திலே அவர்களால் ஜெயிக்க முடியாமல் போயிற்று. හායි කියන ඒ නගරේ ජය ගන්නට බැරුව ගියා. யோசுவா 7 அதிகாரம் 10-12. යෝෂුවා 7:10-12. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்டு என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீரணத்தில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. 12ஆம் வசனம், அதனால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருவுக்குள்ளே முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருவுக்குள்ளாக முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரே. ඔබ සාප දේවල් ඔබ තුලින් ඉවත් කරේ නැත්නම් ඔබ සමග මම ඉන්නේ නැහැ. Our God is a very zealous God. நம்முடைய தேவன் மிகவும் வைராக்கியம் உள்ள தேவன். දෙනාන්සේ ඊට ජූලතමත් වූ දෙවියන් වහන්සේ. அவருக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும். ඊට කැමැත්තක් තිබෙනවා දෙනාන්සේ. அவருக்கு நம்ம ஆண்டுடைய வார்த்தையை மட்டுமே பின்பற்ற அவர் ஆசைப்படுகிறார். දෙනාන්සේගේ වචනයට අනුගමනය කරන්නට ආසාව වෙනවා. அவருக்கு நம்ம கிட்ட இருந்து வேற எதுவுமே பெருசா வேண்டாம். වෙන දේ ලොකු දෙයක් එතුමාට අවශ්‍ය නැහැ අපෙන්. இயேசுவுக்கு நம்ம கிட்ட இருந்து தேவைப்படுறது என்ன தெரியுமா? ஒண்ணே ஒண்ணுதான். ඒසු වහන්සේට අපකින් බලාපොරොත්තු වෙන එකම දෙයයි. முழுசான இருதயம், හදවත සම්පූර්ණ හදවතක්. முழுமையான இருதயம், සම්පූර්ණ හදවතක්. 100% heart just to him. 100% ඒ හදවත එතුමාට අවශ්‍යයි. இவனுடைய இருதயம் அங்கே இருக்கக்கூடிய சால்வை மேலும் சில பொருட்கள் மேலும் போய்விட்டது. ඔහුගේ සිත ඒ සලුව කෙරේ සමහර බඩු භාණ්ඩ කෙරේ ඔහුගේ ගමන් කළා. இன்றைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? ඔබගේ ජීවිතේ කොහොමද තිබෙන්නේ? ஆண்டவர் வார்த்தையை ஞாயிற்றுக்கிழமை வாசிக்கிறீங்க, දෙනාන්සේගේ වචනේ ඉරිදා අපි කියවනවා. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், ඒක හස්සනවා. ஆனா திங்கள் இருந்து சனிக்கிழமை நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? සවුන්දා ඉඳලා සෙන්සුරාදා වෙනකම් අපගේ ජීවිතේ කොහොමද තිබෙන්නේ? நம்ம எதையாவது செய்யும் போது அதுல இது கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு சொல்றோமா, அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கோமா? අපි මොනවාරි දෙයක් කරනකොට දෙනාන්සේට කැමති නැති දෙයක්ද? 92% கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்குன்னா, இட்ஸ் ஓகே, லெட்ஸ் see on Sunday. 92%ක්ම ඕන දෙයක් කරන්න යනකොට කමක් නැහැ කියලා අපි ඉරිදා බලාගමුයි කියලා හැම දෙයක්. என் தேவன் மன்னிக்கிறவரான் அப்படினால் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் எப்படி வேணுமா என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. දෙනාන්සේ කමා කරන නිසා මම සවුන්දා ඉඳලා සෙන්සුරාදා වෙනකම් ஒரு நாள் அருகாமையிலே வரப்போகிறது. දවසක් එනවා ළඟටම එනවා. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். එනවා ඒ මෙවුන් அவனவன் தக்கதான கிரியைக்கு தக்கதான பலனை ஒவ்வொருவரும் அனுபவிக்க போறோம். ඒ අයගේ ප්‍රතිඵල ඒගොල්ලන්ට ලැබෙනවා. என்னத்தெல்லாம் சபையில உட்கார்ந்து கலகம் பண்ணுமோ, සභාවේ මොන වගේ කැරලිකාරකම් කරාද? என்னத்தெல்லாம் சபையில உட்கார்ந்து கொளறுபடி பண்ணுமோ, අපි මොන වගේ දේවල් அது எல்லாத்துக்கும் வண்டி வண்டியா மூட்டை மூட்டையா லாரி லாரியா கர்த்தர் படி அளக்க போகிறார். උන්වහන්සේ ලොරි ගණන් ඇවිල්ලා මනින්නට යනවා. நீங்க பண்ற காரியம், வீட்டுல உட்கார்ந்து பாஸ்டருக்கு விரோதமா பேசுற காரியங்கள், சபைகளுக்கு விரோதமா பேசக்கூடிய காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமாக பேசக்கூடிய காரியங்கள்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இல்லாம இல்ல. අපි එතුමා බලන්නේ නැතුව නෙමෙයි ඔබ කරන සභාවට විරුද්ධව
දේවනාසයට විරුද්ධව කරන அவர் දේවල්. காது கொடுத்து கேட்கிறவரா இருக்கிறார். කන් ඇතුව අසනවා. அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே இருக்கிறது. එතුමාගේ දෙනෙත් அவருடைய ධර්මිෂ්ඨයන් කෙරේ. செவிகள் நீதிமான்கள் மேலே இருக்கிறது. එයාගේ කන් ධර්මිෂ්ඨයන් කෙරේ. ஏன் இன்னும் உங்க ஜெபம் பதிலளிக்கப்படல தெரியுமா? තාමත් යාඥාවට பல පිළිතුරු வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் உங்க ஜெபம் பதிலளிக்கப்படல தெரியுமா? තාම ඔබගේ යාඥාවට පිළිතුරු නැත්තේ. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் அநேகர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். දේවනාසයට ප්‍රියම නැති ජීවිතයක් බොහෝ අය ජීවත් වෙනවා. இந்த காலையில கர்த்தருக்கு எது பிரியம் நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கற்றுத் தருவார். දේවනාසයෙන් ආන්න මොනවද ඔබට ප්‍රියමනාප ජීවිතයක් ජීවත් වෙන්න කොහොමද කියලා එතුමා ஆகான் කියලා දෙයි. தேவ கோபத்திற்கு உள்ளானான். ආකාන් දේවනාසගේ කෝපයට යටත් யோசுவா වුණා. 7 அதிகாரம் 25 26 இப்படி சொல்லுகிறது. යෝෂුවා 7:25 මෙහෙම කියනවා. இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவைகளை குவித்தார்கள். கல்லுனாலே ஆக்கானையும் குடும்பத்தையும் சாகடிச்சு முடிச்சாங்க. ගල් ගහලම ආකාන් මරණයට පත් කළා. கொலோசியர் 3 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை வாசிப்போம். කොලොස්සිය 3:1-2 කියනවා. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் ක්‍රිස්තුස් වහන්සේත් එක්ක උත්ථාන වුණා නම් கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள ක්‍රිස්තුස් වහන්සේ දකුණු පාර්ශ්වයේ மேலானவைகளை தேடுங்கள். උසස් වූ දේවල් සොයන්න. பூமியில் உள்ளவைகள் அல்ல, පොළවේ දේවල් නොවේ. மேலானவையே நாடுங்கள். ඉහළ දේවල් සොයන්න. எதை நாடுறோங்க? මොනවද ඔබ සොයන්නේ? ஆக்கான போல உங்க வாழ்க்கை இருக்கா? ආකාන්ගේ වගේද ඔබගේ ජීවිතේ? கர்த்தர் வார்த்தை சொல்லியும் දැනසක වචනේ කියලා தேவனாகிய கர்த்தர் சொல்லியும் දැනන්සේ කියලා அநேக வேளையில, බොහෝ වෙලාවෙදී அநேக வாரங்கள், බොහෝ වර அநேக மாதங்கள், බොහෝ මාස அநேக வருடங்கள் අවුරුදු ගණන් மீறி தானே செஞ்சுட்டு இருக்கோம். ඔබ ඒ දේ නේද කරගෙන ඉන්නේ. அதை மீறி தானே செஞ்சுட்டு இருக்கோம். ඒකට පිටු පහල නේද கீழ்ப்படியாமலே தானே இருக்கும். අකීකරු නිසා ඉන්නේ. அது கர்த்தருடைய கோபாக்கினியை உங்களுக்கு நேராக கொண்டு வரும். දැනන්සේගේ කෝපය ඔබ තුලට ஒரு ஆக்கான் போதும் தேசத்தின் மேலும் சபையின் மேலும் கோபத்தை கொண்டு வருவதற்கு. එක ආකාන් කෙනෙක් ඇති සභාව කෙරේ දේශය කෙරේ කෝපය நான் ගේන්න. முடிக்கலாம், ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ண போறோம். ඇස්වසල අපි යාඥා ஒரு කරන්න. நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் අපි பண்ணுங்க. ඇස්වසල යාඥා කරන්න. இயேசுவே, ඒසුනි சொல்லுங்க இயேசுவே, ඒසුනි இன்றைக்கு අද දවසේ என்னுடைய வாழ்க்கையில මගේ ජීවිතේ ஆக்கான போல ආකාන් වගේ கீழ்ப்படியாமை, අකීකරුකම கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராய் වචනට විරුද්ධව இருக்கக்கூடிய காரியங்களை එම තීවන கர்த்தர் කාර්ය அகற்றி ඒවා போடுங்க. ඉවත් කරන්න. என் நிமித்தமாக මා කරුණ என் කොටගෙන குடும்பத்திலோ, ඒ පවුලයෝ என் சபையிலோ, ඒ සභාවේ என் தேசத்திலோ ඒ දේශේ சாபம் உண்டாக கூடாது. සාපයක් එන්නේ නරකයි. இயேசுவின் நாமத்தில் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ஜெபிக்கிறேன் பிதாவே. යාඥා කරා යාපත් පියාණනි. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. මේක මතක තියාගන්න. உங்க சபையில, உங்க குடும்பத்துல, அதாவது எங்க ஆரம்பிக்கிறோம், உங்க குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்குது. உங்க பவுலே உங்க குடும்பத்துல பட்டங்காரன். நல்ல மாற்றங்கள் வரணும். හොඳ වෙනසක් එන්නට ඕනේ. உங்க சபையில நல்ல மாற்றங்கள் வரணும். සභාවේ හොඳ වෙනසක් එන්නට ඕනේ. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மையான மாற்றங்கள், மறுரூபங்கள் வர අපගේ வேண்டும். තනි පෞද්ගලික ජීවිතේ ලොකු වෙනසක් ඇති වෙන්න ඕනේ. பிசாசு சொல்வான், இது கேள்விப்படையாத, යක්ෂයා කිය කීකරු වෙන්න இதுக்கு එපා. கேட்காத, ආන්න එපා. ரொம்ப நாள் வாசிக்காத, කියන්න එපා. உனக்கு புரியாது, තේරෙන්නේ නැහැ. ஓ பிசாசுன்னு சொல்லுங்க. යක්ෂයා යන්න කියලා එළවන්න. புரியலன்னா கூட உட்கார்ந்து வாசிங்க, දන්න තේරෙන්නේ නැත්නම් අර කියවන්න. மணிக்கணக்கா வாசிங்க. පැය ගණන් කියවන්න. கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினால் என்னை கழுவுங்கன்னு சொல்லுங்க. වචනයෙන් සෝදන්න කියන්න. கர்த்தர் உங்களுக்கு அவனமாக செய்வார். ඒ වැනේ ආකාර இன்றைக்கு සවනස් இந்த இந்த செய்தியின் முடிவில මේ දේශනාවේ ஒரு අවසානයේ ஆல்டர் கால் கொடுக்க போறோம். මම ඔබට කැඳවීමක් දෙන්න යනවා. ஆண்டுடைய வார்த்தையினாலே நான் கழுவ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர் மட்டும் முன்னாடி வர போறாங்க. දෙවියන්ගේ වචනේ මං සෝදන්නට මම කැප කරනවා කියලා කියන. ஆக்கான் உலகத்தின் மேலே தன்னுடைய பொக்கிஷத்தை வைத்தான். ආකාන් ලෝකයේ කෙරෙහි වස්තු එකතු කරා. இரண்டாவது දෙවනුව அனனியா சப்பிராள். අනනියා සපිරා. அனனியாவும் சப்பிராளும் தங்களுடைய நிலத்தை விற்று அந்த தொகையில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஏ அனனியா. மீதமுள்ளதை அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார். ඒගොල්ලෝ ඉඩමක් විකුණලා කොටසක් ඒගොල්ලෝ තබාගෙන ඉතුරු කොටස ගෝලයන්ට දුන්නා. இது அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 1 இருந்து 10 வசனம் வரைக்கும் இருக்கு. ක්‍රියා 5 1 සිට 10 වෙනි පදයේ දක්වා තියෙනවා. அதாவது நான் ஒரு சில வசனங்கள் மட்டும் வேகம் டைம் இல்லாதனால வாசிக்க போறேன். සමහර වචන විතරක් වේගයෙන් මම ඔබට කියවන්න කැමතියි. அதாவது அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் අනනියා කියන කෙනෙකුත් அவனுடைய மனைவியாக சப்பிராள் தங்களுடைய காணி ஆட்சியை விற்றார்கள். ඔවුන්ගේ ඉඩමක් වික්කා. வஞ்சித்து ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, ඔවුන් එක කොටසක් වංචා කරලා. மூன்றாம் வசனம், ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி ශුද්ධාත්මන් වහන්සේව රවටා. சாத்தானை உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? යක්ෂයා ඔබගේ හදවත පිරෙවේ කොහමද? இருதயத்தை பார்த்தோம் பார்த்தீங்களா? ඔබගේ හදවත සිත உலகத்தின் உலகத்தின் மேலே நம்முடைய பொக்கிஷத்தை வைச்சோம்னா ලෝකයේ කෙරේ වස්තුව තබනකොට இந்த இருதயத்தை நிரப்ப வரும் யாரு? මේ සිත පොළොම
පොළඹවන්නේ කවුද? பிசாசு, යක්ෂයයි. சாத்தான், යක්ෂයා. டெவில். යක්ෂයා. அவன் தான் சொல்லுவான், நீ நல்லா இருக்கணும்ல, ඔබ හොඳට ඉන්නට ඕනේ. நீ நல்லா இருந்தா தானே உன் குடும்பம் நல்லா ඔබ இருக்கும், හොඳට හිටියොත් තමයි පවුල உன் හොඳට குடும்பம் நல்லா இருந்தா தானே சபை நல்லா ඔබගේ இருக்கும். පවුල හොඳට තිබ්බ සභාව හොඳට තිබෙන්නේ. அதுக்குன்னு கர்த்தர் கொடுக்கறத வஞ்சித்து வச்சா ඔබ දේනාස දෙන දේ වංචා කරති. ஏய், காணியை வித்து தேவனுக்கு கொடுக்காம ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தான். ඒ ඉඩම විකුණලා දෙවියන් වහන්සේට දෙන්නේ නැතුව කොටසක් තබා ගත්තා. இது எங்க ப்ராப்ளம்? මේ කොයිද ප්‍රශ්නේ? இங்கேயும் ப்ராப்ளம், මේ උඩත් ප්‍රශ්න. இங்கேயும் ப்ராப்ளம். සිතත් ප්‍රශ්නේ. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? இந்த பொக்கிஷெல்லாம் உலகத்தின் மேல் வைக்கக்கூடியது. මේ වස්තුව තමයි ලෝක කරා ஒரு ගෙනියන්නේ. 1,00,000 உங்க பணம் 1,00,000 உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. ඔබගේ ගාන අනුව ලක්ෂයක් කිරිතේ තියාගන්න. பழைய ஏற்பாட்டின் கணக்கின் பிரகாரமாக ஒரு 10,000ஆவது தசம்பாகம் கர்த்தர் கொடுக்கணும். පරණ ගිවිසුමේ අනුව දසෙන් කොටස 10,000 කර දෙන්න ඕනේ. 10,000மா? 10,000ද? 10,000 கொடுத்தா என்ன வருது? 10,000 දුන්නොත් මොනවද වෙන්නේ? ஒரு 1,000 கவர்ல போட்டு கொடுத்துடலாம். අපි 10 කවර එකේ நீங்களாம் දාලා நல்லவங்க, நீங்களாம் அப்படி செய்ய மாட்டீங்க. ඔබ එහෙම කරන්නේ නැහැ. எங்க ஊர்ல அப்படி பண்ணுவாங்க. අපගේ ගමේ එහෙම කරනවා. ஒருவேளை நீங்களும் அப்படி பண்ணா සමහර විට ඔබත් එහෙම කරොත් அனனியாள் சப்பிராளை போல மாறிடுவீங்க. අනනිය සපිරා වගේ වෙනස් වෙනවා. நான் பயமுறுத்தல. අපි බය ගස්සන්නේ නැහැ. நாட் ஜஸ்ட் இன் மணி, ඒ මුදල් வெறும் නෙවෙයි. பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல, මුදල් පමණක් නොවේ. உங்க நேரத்தை கொடுக்கிறது, ඔබගේ වෙලාව, உங்களுடைய திறமையை ඔබගේ கொடுக்கிறது, දක්ෂතාවයන්, உங்களை செல்வாக்க கொடுக்கிறது. ඔබගේ වස්තුව, தேவன் உங்களுக்கு கொடுத்துள்ள எல்லாவற்றையும் கர்த்தருக்கு உண்மையாய் நீங்கள் கொடுக்கும் பொழுது ඔබට දෙනාසේ දී තිබෙන දේෙන් ඔබ අවංකව දෙනවා නම් கர்த்தர் அதன் நிமித்தமாக உயர்த்தப்படுவார். ඔබ ඒ කරුණ කොටගෙන උසස් කරනු ලබනවා. ஒரு 60 பேர் ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, மற்ற வெளியில் நடக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊழியங்கள், வர்ஷிப் மினிஸ்ட்ரி, மீடியா மினிஸ்ட்ரி, ஒரு 60 பேர் மட்டும் செஞ்சால் மட்டுமே போதுமா, நாங்களாம் வந்து விட்டு விருந்தாளியாக போயிடுமா அப்படின்னு நினச்சா பத்தாது. මදි 60 දෙනෙක් විතරක් මේ සේවය කරලා අනිත් අය නිකන් ඇවිල්ලා යන අමුත්තන් වෙන්න නරකයි. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சா, අපි හැමෝම එකතු වෙලා සේවය කරන්න முழு පටන් நேரம் ஊழியம் இல்ல, සම්පූර්ණ සේවය නෙවෙයි. பகுதி நேரமா ඒ ஊழியம் කෙටි செய்யணும். කාලින සේවයක් වුණත් ஒருவேளை உங்க வீடை பெரிய வீடா இருந்தா வீடை திறந்து கொடுங்க. ඔබගේ ගේ ලොකු නම් செல் குரூப் நடத்துறதுக்கு வீடை திறந்து கொடுங்க. ගුරැසීමකට ரொம்ப வாயாடியா நிறைய பேசுவீங்கன்னா செல் குரூப் லீடரா ட்ரைனிங் எடுத்துக்கங்க. ඔබ කට ගන්නවා නම් හොඳට නායකත්වයේ சும்மா ගන්න. வாய் கதையை ஊர் கதையை பேசாம கர்த்தருக்காக கதையை பேசுங்களேன். ඒ ලෝක කතා නොකර දේනාසගේ කතාවන් කතා කරන්න. இந்த பாஸ்டர்களுக்குலாம் டைமே இல்லை, தெரியல. நான் எவ்வளோ நல்லா பேசுவேன் தெரியுமா? මං කොතරම් දක්ෂතාවය ඇතුව කතා කරනවද? நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம், வாங்க உங்கள் யார் வீட்லையாவது போய் நீங்கள் செல் குரூப் நடத்துங்க. ඔබ සෙල් ගෲප් එකක් කරන්න පුළුවන්. பணத்தை, මුදල්, உங்கள் நேரத்தை, ඔබගේ වෙලාව, உங்கள் திறமைகளை ඔබගේ දක්ෂතාවය கர்த்தருக்கு கொடுக்காம දෙනාසට දෙන්නේ இந்த නැතුව உலகத்துக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தா ලෝකයට පමණක් දුන්නොතින් அது கர்த்தரை வஞ்சிக்க கூடியதாக දෙවියන් இருக்கும். වහන්සේ වංචා කරන සමානයි. நல்லா பாடுற திறமை இருக்கு, ඔබට ගායනා කරන நல்லா දක්ෂතාවය, வீடியோலாம் எடுப்பீங்க, හොඳ මියුසික් நல்லா කරනවා, மிக்சிங்லாம் பண்ணுவீங்க. සිං කරනවා. ஆனா சர்ச்சில் வந்து நான் பண்ண மாட்டேன். චර්ච් එකේ කරන්නේ නැහැ. அப்படி ஆயிடுது. இப்போ அந்த மென்டாலிட்டி நான் சர்ச்சில் நான் வந்தா வாருவேன், அப்படியே ஆயா போயிடுவேன், அப்படியே ஆயாவே போயிடுவேன். ඉබේ ඇවිල්ලා යනවායි කියලා හිතනවා ඔබ. வஞ்சிக்காதே. වංචා කරන්න பக்கத்துல එපා. நல்லா குலுக்கி பலுக்கி ළඟ சொல்லுங்க, ඔල්ලලා කියන්න. வஞ்சிக்காதே. වංචා කරන්න එපා. ஒழுங்கா சொல்றீங்களா? ஹalleluya. හalleluya. என்ன நடந்துச்சு தெரியுமா? මොනවද සිදු වුනේ? அவர்கள் பேதுரு 8ஆம் வசனம் சொல்லுது, பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை அட்டவணை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் எனக்கு சொல் என்றான். மெத்தண்டை அவள் ஆமாம் இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? உடனே அவள் 10ஆம் வசனம், உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். මැරුණා. அவனும் மரிச்சான், ඔවුත් මැරුණා. புருஷனும் மரிச்சான். ඇයත් මැරුණා. இப்பெல்லாம் அப்படி இருந்தா දැන් ඒ වගේ තත්ත්වයක් சர்ச்சு තිබුණොත් காலியா இருக்கும். ඒ චර්ච් එක ඉස්සෙලා ඇති. ஏன்னா உண்மையா கொடுக்குறது ரொம்ப கம்மி. අවංකව දෙන අය අඩුයි. எத்தனை பேர் உங்க நெஞ்சில இருதயத்தின் மேல கை வச்சு සිතට சொல்லுங்க, අත තියලා කියන්න. இப்ப வச்சிடாதீங்க வச்சிடாதீங்க வச்சிடாதீங்க. දැන් තියන්න එපා. உண்மையா ஆண்டவர் கொடுக்குறீங்க. අවංකව ඔබ දෙනා සිට දෙනවද? சில பேர் தசமபாகமே கொடுத்து பல வருஷம் ஆச்சு. සමහර අය දසයෙන් කොටස තියලා බොහෝ කල් වෙනවා. பாஸ்டர் கொரோனா வந்துச்சுல, කොරෝනා ආවනේ. அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு, அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வைப்பான்னு. එකතු කරන්න කියලා කිව්වා. துரு பிடிச்சிரும். ඒක කාවකයි. அது அந்த சேர்த்து வச்சதெல்லாம் துரு பிடிச்சிரும். ඔව් මලකඩකයි. என்ன சொல்ல பயப்படுறீங்களா?
துரு பிடிச்சிரும். මලකඩකයි. அதை யாராவது திருடிடுவான். කවුරු හරි හොරකම් කරයි. நான் பயமுறுத்தல வசனத்தின்படி சொல்றேன். වචනය අනුව කියන්න. கர்த்தருக்குரியதே கர்த்தருக்கு கொடுத்தா දෙවියන් වහන්සේට යුතු දේ දුන්නොතින් பணம் நேரம் திறமை எல்லாம் கர்த்தருக்கு கொடுத்தா වෙලාව දක්ෂතාවය හැම දෙයක්ම அது දෙනවා. நித்தியத்திலே பொக்கிஷத்தை வைக்கிற ඒක மாதிரி. සදාකාලික පොකිසයක් වගේ. கர்த்தருக்கு கொடுக்கிறத பொக்கிஷமாகி அதை நீங்க உலகத்திலே வைத்துட்டீங்கன்னா ඒ දෙවියන් වහන්සේට දිය යුතු දේ ලෝකෙට දුන්නොතින් திருடப்படும், හොරකම් කරනවා, துருபிடிக்கப்படும், මලකඩ කනවා, அழிக்கப்படும். ඒක විනාශ වෙනවා. எது வேணும்? මොනවද ඕනේ? எது வேணும்? මොනවද ඕනේ? எது வேணும்? මොනවද ඕනේ? நாம் அழிந்து போகிற இந்த உலகத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக வைக்கிறோம். ලෝකේ විනාශ වෙන දේට අපි වස්තු එකතු කරනවා නම් அது நமக்கு தேவனுடைய கோபாக்கினியை கொண்டு வருகிறதா இருக்குது. දෙවියන්ගේ කෝපය අප මැදින් එනවා. நஷ்டத்தையும் அழிவையும் கொண்டு வருகிறதா இருக்குது. අලාභයයි විනාශයයි කියනවා. இந்த காலவேளையில் நம்மை நாமே ஆராய்ந்து මේ பார்ப்போம். උදෑසන අපිම විමසලා බලමු. 1 கொரிந்தியர் 1 කොරින්ති 3 அதிகாரம் 3 පරිච්ඡේදය 12 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும். 13 සිට 15 දක්වා. 12 இருந்து 15 நான் வாசிக்கிறேன். 12 සිට 15. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் ஆக்கினைக்குள்ளாக பட்டு தப்பி போலதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது இந்த உலகத்தில் ரொம்ப வீட்டுக்கு போய் இந்த வசனத்தை தயவு செய்து நீங்கள் வாசித்து ඔබ பாருங்க. ගෙදර ගිහලා මේ වචනේ කියවන්න. நம்முடைய அஸ்திபாரம் பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கல் எப்படியா நம்ம ஆண்டவருக்காக காரியங்களை கட்டி கொண்டு இருக்கிறோம் என்பதை ஒரு நாள் அது விளங்க ඒ செய்யும். අපගේ අත්තිවාරම කොයි විදිහටද අපි ගොඩනගන්නේ කියලා අන්තිම දවසේදී අපි පරීක්ෂා කරනවා. ஆக்கானை போல நாம் ஆக்கான் வகை. மற்றவருடைய பொருட்களை அல்லது கர்த்தருடைய வார்த்தையை மீறி கீழ்ப்படியாமல் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? මාසගේ වචනයට අකීකරු අපි ක්‍රියා කරනවද? அனனியால் சப்பிரால போல எல்லாவற்றையும் ஏதோ ஒரு காரியத்தில் நாம் கர்த்தரை வஞ்சிக்கிற மக்களாக අනනියා இருக்கிறோமா? සපිර වගේ මොනවාරි දෙයකින් අපි වංචා කරනවද? எதுவானாலும் நம்முடைய மனசில் உலகம் நமக்காக சேர்த்து வைக்கணும் தப்பு இல்லை. ஆனால் கர்த்தருடையதையும் நாம் திருடி வைத்து வஞ்சித்து வைப்போமானால் அது சாபமாக අපි மாறிடும். දෙවියන් වහන්සේගේ දේත් අපි වංචා කරලා අපි එකතු කරනවා නම් ඒක එක සාපයක් වෙයි. சில பேர் சொல்றீங்க, என்ன பாஸ்டர் வந்ததுலேருந்து ஒரே சாபமா சொல்லிட்டு இருக்கீங்களே. සමහර අය කියනවා ඔබ ආපු වෙලාව இந்த ඉඳලා සාපය. காலகட்டத்திலே ஊழியர்கள் ரொம்ப குறைவா மாறிட்டாங்க. சாபம் பத்தி சொல்றது இல்லை, கர்த்தருடைய வருகை பத்தி பேசுறது இல்லை. நிறைய நீ ஆசீர்வாதமா இருப்பாய், கார் வாங்குவாய், லாட்டரி வாங்குவாய், வீடு வாங்க, இப்படிதான் சொல்லிட்டு போயிடுறாங்க. මේ කාලදීදී ගොඩාක් සේවකයෝ එමේ වගේ සාපයන් දෙනසක පැමිණීම ගැන සත්‍යතාවය இந்த කියන්නේ නැහැ. இந்த வார்த்தையின் பிரகாரம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். මේ වචනේ අනුකූලව තමයි මම කතා කරන්නේ. உங்களுடைய பொக்கிஷம் ඔබගේ වස්තුව உலகத்தின் மேல் இருக்கிறதா, ලෝකයේ කෙරේ තිබෙනවද? பரலோகத்துக்குரியதா இருக்கிறதா? ස්වර්ගයේ කෙරේ තිබෙනවද? அடுத்ததாக 2 மனிதர்களை பார்க்க போகிறோம். ඊළඟ තව මනුෂ්‍ය දෙන්නක් බලන්න යනවා. தானியேல். දානියෙල්. வேதாமத்தில் நித்தியத்துக்கான காரியங்களை பொக்கிஷங்களாக சேர்த்து வைத்த சில நபர்களே ஒருவன் தானியேல், இன்னொருவனை நாம் சேர்க்க සුදෝ பார்க்கிறோம். බයිබලය අනුව ස්වර්ගික දේවල් එකතු කරපු කෙනෙක් හැටියට අපි දානියෙල් ඉන්න බලන්න යනවා. இந்த தானியேல் தன் மேல் குற்றம் சாட்டப்படுவதற்கு ஏதுவான பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்த போதிலும் ඒ දානියෙල්ට ඒ වැරද්ද කරන්න එපා කියලා රජතුමාගෙන් දැනගෙන ඒ අන ලැබිලත් தான் வழக்கமாக செய்து வந்த ஜெபத்தை 3 வேளையும் தவறாமல் ஜெபித்தான். ඔහු පුරුදු ලෙස කරන්න ආපු ඒ යාඥාව 3 වේලක්ම நித்தியத்துக்கு ஏதுவான காரியம் සදාකාලික දේවල්. ஜெபம் நித்தியத்துக்கு ஏதுவான ඒ காரியம். යාඥාව කියන දේ සදාකාලික දෙයක්. எத்தனை பேர் ஜெபம் பண்ண மாட்டீங்க? කී දෙනෙක් යාඥා கை කරන්නේ தூக்குங்க නැද්ද? பார்க்கலாம். எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? කී දෙනෙක් යාඥා කරනවද? ரெண்டுத்தையுமே கை தூக்காத ஆட்கள் நிறைய பேர் இருக்கீங்க. දෙකටම අත උස්සන්න නැති අය ඉන්නවා. பாதி, அதாவது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார்ன்றார். සීතලත් නැහැ උණුසුමක් නැති අය எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? உண்மையா ஒரு 10 நிமிஷமாவது டெய்லி ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு විනාඩි 10ක් உண்மையா? යාඥා කරන அப்பா අවංකව பாருப்பா, உண்மை சொல்றாங்களா தெரியலப்பா, ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ணுவேன். එක මිනිත්තුවක් යාඥා කරනවා. ஒரு 24 மணி நேரத்துக்கு 10% எவ்வளவு தெரியுமா? පැය 24ට 100ට 10. 2.40 நிமிஷம். පැය ஒரு 2යි சினிமா විනාඩියක්. பார்த்துருவோம்.
අපි චිත්‍රපටයක් බලනවා. ஒரு சினிமாவை பார்த்துருவோம், චිත්‍රපටයක් බලනවා. ஆனா நம்ம உட்காந்து அரை மணி நேரம் கூட ஜோம் பண்ண மாட்டோம். අපි පැය භාගයක්වත් යාඥා 1% 24 மணி நேரத்துல 1% 25 நிமிஷம் විනාඩි 25 පැය 24න් 1% டெய்லி நான் ஜோம் பண்றேன் அப்படின்றது மட்டும் உண்மையா கை தூக்குங்க பார்க்கலாம். එක කොටසක් හරි මම යාඥා කරන කෙනා යවංකව අතොස්සන්න. அப்ப இன்றைக்கு கை தூக்காதவங்களுக்கு அப்படியே இருக்கக்கூடாது. අත උස්සන්න නැති අය එහෙම ඉන්න නරකයි. ஜெபிக்கிறது යාඥා කරනවා. நித்தியத்திலே நீங்க இன்வெஸ்ட் பண்றது. සදාකාලිකව ඔබ එකතු කිරීමක්. நீங்க ஜெபிக்க 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 යාඥා කරන්න நீங்க சொல்லிட்டே இருக்கலாம், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது ඔබ பாஸ்டர், කියන බල මම යාඥා කරන්න දන්නේ නැහැ. என் மனைவி மாதிரி ஜெபிக்க මගේ தெரியாது, භාර්යාව වගේ යාඥා என் කරන්න பிள்ளைங்க மாதிரி எனக்கு ஜெபிக்க මගේ தெரியாது, දරුවන් වගේ යාඥා பாஸ்டர் மாதிரி ஜெபிக்க தெரியாது. පාස්ටර් වගේ යාඥා කරන්න දන්නේ. ஜெபம் என்பது යාඥාව කියන්නේ தேவனோடு பேசுவது. දෙනාසෙත් එක්ක කතා உங்க කරනවා. அப்பா கிட்ட நீங்க ஏதோ லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு பேச மாட்டீங்க. Okay. அப்பாவே තාත්තා ගාවට ගිහලා ලෙටර් நீங்கள் එකක් என்னோடு கூட பேச ஆயத்தமா இருக்கிறீர்களா? ඔබ මාත් එක්ක කතා කරන්න සූදානම්ද? இல்ல நீங்க பாட்டு நேரா போயிட்டு அப்பா ரூம்ல, டாடி நீங்க என்ன பண்றீங்க, என்ன சாப்பிட்டுருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, எனக்கு இந்த காசு வேணும் கேட்பீங்களா இல்லையா? ඔබ ඉල්ලනවා නැද්ද ඒ වගේ තාත්තා කොහමද That's ඉන්නේ all කියලා? is prayer. ඒ වගේ තමයි යාඥාව. It's a two-way communication. ඒ දෙන්න තුල තියෙන සම්බන්ධකම. ரெண்டு பக்கமும் கம்யூனிகேஷன் இருக்கணும். දෙන්න පැත්තෙම සම්බන්ධකම තියෙන දෙපැත්තම. போன் எடுத்துட்டு ෆෝන් එක අරගෙන நீங்க பேசுறீங்க, ඔබ කතා කරනවා. நீங்க பேசிட்டே இருக்கீங்க, ඔබ කතා කරගෙන அங்க ඉන්නවා. இருந்து யாருமே பேசலனா ඒ පැත්තෙන් කවුරුත් කතා කරේ නැත්තම් நான் அப்படி பேசிட்டு இருக்கேன்னு මම நினைச்சுக்கீங்க, එහෙම කතා කරනවා. என்ன யாருன்னு சொல்வீங்க? මම මොනවද කියලා කියන්නේ? லூசுன்னு சொல்வீங்க. ලූස් කියලා කියයි. நிறைய பேர் லூசா தான் பேசிட்டு இருக்கீங்க. සමහර අය ලූස් වගේ තමයි කතා யார்கிட்ட කරන්නේ. பேசிட்டு இருக்கீங்க? කාත් එක්කද කතා කරන්නේ? யார்கிட்ட பேசுறேனே தெரியாம කාත් பேசிட்டு එක්කද இருக்கீங்க. කතා කරන්නේ කියලා දන්නේ නැතුව කතා. சோத்திரம் என்ன சோத்திரம்? මොනවද ස්තුතිය? நீங்க பேசினா கர்த்தர் கேட்பார். ඔබ කතා කර ස්වාමීන් වහන්සේ අසයි. கர்த்தர் பேசும் வரைக்கும் நீங்க உங்க இடத்தை விட்டு எழுந்த கூடாது. ඔබ එතුමා කතා කරනකම් ඔබ ඉන්න Until එකයි. God speaks to you back, don't get up from your place. ඔබ එතුමා කතා කරනකම් නැගිටින්න එපා. சில வேளையில 2 நிமிடத்துல கூட நீங்க பேசும்போது ஆண்டவர் உங்களோட பேசுவார். සමහර විනාඩි 2ක් ඇතුළතම ස්වාමීන් වහන්සේ කතා කරයි. ஆனால் அது சில நீண்ட நாட்கள் பழக்கமாக இருக்க வேண்டும். ඒක ගොඩාක් කාලයක් එයත් එක්ක තියෙන පළපුරුද්ද නිසා. 2 நிமிஷம் ஜெபம் பண்ணாவே ஆண்டவர் பேசிட்டு வர, Pastor அவர் பேசும் வரைக்கும் எழும்பாதீங்க. එතුමා කතා කරනකම් නැගිටින්න එපා. யாக்கோபு යාකෝබ් அவன் எல்லாரும் ஏமாத்துறான், හැමෝම රැවට්ටුවා. எல்லாரும் ஏமாத்திட்டு இப்ப சொல்றான், ஆண்டவரே நீங்க என்ன தொடு வரைக்கும் நான் விட போறது இல்ல. මා ආශිර්වාද කරන මං අතාරින්නේ නැහැ. போராடி ஜெபிக்கக்கூடிய ஜெபம், පොර බැදීම් සහිත යාඥාව. அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். එවැනි යාඥාව අසනවා. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நீங்க எல்லாம் வாசித்திருப்பீங்க. දානියෙල් 6:10 හැමෝම அவனுக்கு விரோதமா பத்திரம் எழுதப்பட்டாச்சு, එයාට විරුද්ධව ලියා තිබෙන கையெழுத்தும் போட்டுட்டாங்க ராஜா. අස්සම් කළා ඉවරයි. இவங்கிட்ட ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும்னு போறாங்க, කොහොමරි වැරද්දක් ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கல. එක වැරද්දක්වත් හොයාගන්න அதனால ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. යාඥා කරන්න හොඳ නැහැ කියලා කියනවා. அத மட்டும் அவன் கீழ்ப்படிவே இல்ல. ඒකට කීකරුනේ නැහැ. உங்கள மாதிரி என்ன மாதிரி இல்ல அவன். කොමගේ ஜெபிக்க கூடாதுன்னா அப்படியே எல்லாத்தையும் மூடிட்டு ஐயோ ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே இல்ல. அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறது போல அந்தி சந்தி மத்திய வேளையிலே ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். පුරුද්දක් වශයෙන් තුන් වේලම යාඥා කළා. ஆக்கானும் அனனிய சப்பீராலும் அழிந்து போகிற உலக பொருட்களின் மேலே ஆசை வைத்தபடியால் தங்கள் ஜீவனை இழந்து போனார்கள். ඒගොල්ලෝ ජීවනේ නැති කර ආකාන් අනනිය සපිරා වගේ. ஆனால் ஜெபித்தால் தன்னுடைய ஜீவன் போகும் என்பதை அறிந்திருந்தும் தானியேல் தன் ஜெபத்தை விடவே இல்லை. යාඥා කරොත් එයාගේ ජීවිතේ විනාශ වෙයි කියලා දැනගෙනත් එයා යාඥාව අතහැරියා. ஏனென்றால் தன் ஜீவனை பார்க்கிலும் ஜெபிப்பது தேவனை பிரியப்படுத்துவதுமாக தானியேலுக்கு மிகப்பெரிய காரியமாக இருந்தது. ජීවිතේට වඩා දෙනාන්සර යාඥා කිරීම ප්‍රියමනාප දෙයක් හැටියට දානියෙල් තෝරගත්තා. தானியேல் தன் இருதயத்தை தேவன் மேல் நோக்கி பார்க்கிறவனாக இருந்தான். දාන්සගේ සිත දෙවියන්වහන්සේ දිහා බලන நித்தியத்திற்கு ஏதுவான காரியங்களை பார்க்கிறவனாக இருந்தான். සදාකාලික දේවල් ගැන සිත වෙනස් කරා. தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. දානියෙල් 6 වෙනි පරිච්ඡේදයේ 16 දාත කියනවා. ராஜா தானியேலை நோக்கி, රජතුමා දානියෙල් நீ බලලා இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். නිරන්තරයෙන්ම ඔබ නමස්කාර කරන දෙනාසේ ඔබ බේරයි කියලා. யூதன் அல்லாத அந்த ராஜா அவன் யாரை பார்த்து சொல்கிறார்? தானியேலை பார்த்து சொல்கிறான், தானியேலை நீ பார்த்து ஆராதிக்கிற தேவன், நீ ஜெபிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். ඔබ බේරයි.
அல்லேலூயா. හලෙලූයා. உங்க வீட்டு பக்கத்துல உங்க வேலை செய்யற இடத்துல இப்படி சொல்ல முடியுமா உங்களை වැඩ කරන பார்த்து? කෙනෙක් නැත්තම් ඔබගේ අල්ලපු ගෙදර කෙනෙක් ඒ විදිහට කියන්න පුළුවන්ද ඔබ நீ ගැන? ஜெபிக்கிறதுனால கர்த்தர் உன்னை தப்பி வைப்பாருப்பா. ඔබ යාඥා කරන නිසා ඔබ බේරයි. எத்தனை பேருக்கு அப்படி சொல்லிருக்காங்க? කී நீங்க දෙනෙක් ஜெபம் එහෙම பண்ணீங்க, කියලා? ඔබ යාඥා நீங்க කරා. ஜெபம் பண்ணீங்க, அதனால தான் நம்ம ඒ නිසා பாதுகாக்கப்பட்டிருக்கோம். අපි ආරක්ෂා වෙලා ඉන්නවා. கர்த்தர் செய்வார், ජනස කරයි. கர்த்தர் செய்வார். ජනස உங்களை කරයි. வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லுவாங்க, உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லுவாங்க. ඔබගේ රැකියාවෙන් ඔබ අයින් உங்களுக்கு කරයි. இனி ப்ரொமோஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க, Promotion නැහැ කියලා. இனி குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிடுவாங்க, දරුවෝ හම්බෙන්නේ இன்னும் නැහැ. கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. විවාහ වෙන්නේ නැහැ. அவங்க தெய்வம் அல்ல, கர்த்தராகிய தேவன் சொல்லும் வரைக்கும் காத்திருங்கள். ඒ දෙවිවරු නෙමෙයි ඔබගේ දේනස කියනකම් බලා සිටින්න. அவர் சொன்னா ஆகும், එයා කිව්වොත් එතෙමින් සිදුවේ. கர்த்தர் சொன்னால் ஆகும், එනස එහෙම කිව්වොත් සිදුවේ. அவர் கட்டளையிட்டால் நிற்கும். එයා අනකර තේමම වෙයි. வேகமாக இன்னொரு மனுஷனை பார்க்க තව போகிறோம். මිනිහෙක් බලන්ට යනවා. பூமிக்கானவைகள் அல்ல, මේ පොළොවේ දේවල් நித்தியத்துக்கானவைகளே சதாகாலம். அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான். ஸ்தேவான் ස්තේවාන්. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் ක්‍රියා 6 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். 8 9. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே காணப்பட்டவனாய் இருந்தான். දැන් ආන්සේ තුල ඊ타මත්ම විශ්වාසවන්තව සිටියා. அவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ඔව් ආස්කම්ද ලකුණුද කරා. அப்போது அங்கே இருந்த எல்லாரும் வசனத்தின் கடைசி பகுதி 9ஆம் வசனம், ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். ඒ ස්තේවන් එක තරක කරා. அப்போ 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்து 14ஆம் வசனம் வரைக்கும் திருப்பிக் கொள்வோம். 6:12 அவனை பிடித்து, ஸ்தேவானை பிடித்து ස්තේවාන් අල්ලලා பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். බොරු සාක්ෂි ඇති කළා. அதனால ඒ නිසා அவனை கல்லடித்து சாகடித்தார்கள். ගල් ගහලා මැරුවා. ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் உள்ள விசுவாசத்தினால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவரை பிடித்து ஆலோசனை சங்கத்தின் முன்பதாக நிறுத்தினாங்க. ඒ ස්තේවාන් ආස්කම් කරපු නිසා ඒ උපදෙස් දෙන මන්ත්‍රණය තුල යට ගල් ගසා මැරුවා. தன் ஜீவனை அவர்கள் அழித்து விடுவார்கள் தெரிந்தும் நித்தியத்துக்கான காரியங்களை ஸ்தேவான் நோக்கி பார்த்தபடியால் ඔහුගේ அவர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தைரியமாய் அவர்களுக்கு முன்பாக அறிவித்தார். එයා මැරේ ගල් ගාලා මරයි කියලා දැනගෙන ක්‍රිස්තුවන්සේගේ සුභාරංචි கடந்த வாரத்தை எங்களுடைய மிஷனரி உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியா பகுதியிலே அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சர்ச் முடிஞ்ச உடனே උත්තර ප්‍රදේශයේ දේව සේවකයෙක්ව අරස් කළා. அரெஸ்ட் பண்ணி 4 நாட்கள் ஜெயிலில் வைத்திருந்தாங்க. දවස් 4ක් ඒ හිර ගෙදර තැබුවා. சிஎம்ஏ அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க. சிஎம் ஆபீஸ்ல இருந்து CM office එකේම කිව්වා යව අල්ලන්න என்ன කියලා. என்ன குற்றச்சாட்டு தெரியுமா? මොනවද වැරද්ද කියලා දන්නවද? இயேசு பத்தி அறிவிக்கிற, යේසුස් වහන්සේ ගැන நிறைய ප්‍රකාශ பேர் ஞானஸ்தானம் கொடுக்குற, ඕවාට බෞතිස්ම දෙනවා. அதனால 4 மாசம் சபை நடத்தக்கூடாது. මාස 4ක් සභාවක් කරන්න නරකයි. அப்போ எங்க லாயர் சொல்லியிருக்காங்க, ඒ ලෝයර් කිව්වා இந்த வாரம் தவிர මේ සුමානේ ඇර இனி எல்லா வாரமும் சபை හැම நடத்துங்க. සුමානෙම ඔබ සභාව පවත්වන්න. இந்த நாட்களிலே මේ දවස්වල இந்தியாவிலே ඉන්දියාවේ வட இந்தியா முழுவதும் ඒ උතුරු ඉන්දියාව பாதுகாப்பு இல்லாத நிலைமையில இருக்கிறது. ආරක්ෂාවක් නැතුව ඉන්නවා. அதிகமான உபத்திரவங்கள் வாயிலாக போய் ඕ கொண்டிருக்கிறோம். උපද්‍රවයන් මැද්දේ යනවා. நான் சொல்லுகிறேன், அதன் மத்தியிலே ඒ මැද්දේ கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் கர்த்தருக்காக ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. දෙවියන් වහන්සේගේ සේවකයන් ඇදලා ස්ථීරව ඉන්නවා. தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க, යාඥා කරන්න. தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. යාඥා කරන්න. உபத்திரவம் வாயிலாக ஸ்தேவான போய் நிறைய பேர் அப்படியே உள்ளுக்குள்ளேயே யாருக்குமே தெரியாம மரித்து போய் கொண்டிருக்கிறாங்க. සමහර අය ස්තේවන් වගේ අතුලාන්තයෙන් பல මරණයට வருஷத்துக்கு முன்னாடி ஒடிசால கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்ற கூடிய தேவ ஊழியரை, ஆஸ்திரேலியா மிஷனரியை தன்னுடைய பிள்ளைகளோடு கூட சேர்த்து வைத்து எரித்து விட்டாங்க. රෑම් ස්ටේන් කියන දේවදාසයත් එක්ක ළමයි கேள்விப்பட்டீங்கன்னு තුන්දෙනෙක් தெரியல. එක්ක ගිනි තියලා මැරුවා. அதாவது இந்த நாட்களில் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கும் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ලේ සාක්ෂි ලෙස මරණයට පත් වෙනට අපි සූදානම් විය යුතුයි. ஜெபிக்காத, යාඥා කරන්න வேதத்தை එපා. வாசிக்காத, ඒ වචනේ කියවන්න එපා. சுவிசேஷத்தை அறிவிக்காத, සුභාරංචි කියන්න එපා. சபையில நிறைய பேர் வரக்கூடாது සභාවෙන් නරකයි. அப்படிலாம் சொன்னா பயப்படக்கூடாது. එහෙම කිව්වනකොට බය වෙන්න නරකයි. கர்த்தருக்காக நாம் சாகுறதுக்கு ரெடி ஆகணும். මැරෙන්නට අපි සූදානම් විය යුතුයි. தன் ஜீவனை அவர்கள் அழித்து விடுவார்கள் தெரிந்தும் நித்தியத்துக்கான காரியங்கள் மேலே ஸ்தேவான் நோக்கி பார்த்தபடினால் அவன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தைரியமாய் அவர்களுக்கு முன்பதாக அறிவித்தான். ස්වාංශික සුභාරංචි බය නැතුව දේශනා කරා මරණයට පත් කරයි කියලා දැනගෙනත්. நாம் நம்முடைய இருதயத்தில் பொக்கிஷமாக நினைக்கிற இந்த பூமிக்குரிய காரியங்கள் நமக்கு விக்கிரகங்களாக மாறிவிடுகிறது. අපේ ලෝකයේ තියෙන වස්තුව මේ අපිට රූප නමස්කාරයක් ලෙස වෙනස් වෙනවා. ஒருவேளை நம்ம விக்கிர ஆராதனையில வெளியே வந்திருக்கலாங்க. සමහරවිට අපි රූප නමස්කාරයෙන් ஆனா අපි එළියට ඇවිල්ලා. நமக்குள்ளாக உள்ளத்திலே விக்கிரகங்கள் இருக்கு. නමුත් අපේ තුල
මේ சிலது රූප நம்ம නමස්කාර சிலது நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. අපි සමහරව පාලනය කරන් ඉන්නවා අපිව. சில காரியங்கள் நாம சில லீகலிஸ்டிக்கா சில காரியங்களை பிடித்து வைத்திருக்கிறோம். සමහර දේවල් අපිම අල්ලගෙන ඉන්නවා. பயமாகிய விக்கிரகம், බය නැමැති රූප නමස්කාර. பாரம்பரிய விக்கிரகம், පාරම්පරික රූප இப்படி නමස්කාර. நிறைய விக்கிரகம் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது. ඕ නමස්කාරයෙන් අපිව පාලනය කරනවා. தேவனுக்கு பதிலாக උන්වහන්සේට වෙනුවට நாம் ரீப்ளேஸ் செய்ய நினைக்கிற காரியங்கள், රීප්ලේස් කරන්න ඕන දේවල්. பொக்கிஷங்களாக நினைக்கிற ඒ காரியங்கள் වස්තු හැටියට විතන දේවල්. அனைத்தும் விக்கிரகங்கள். ඒ හැම දෙයක්ම රූප නමස්කාර. திருப்பியும் சொல்லுகிறேன், தேவனுக்கு பதிலாக උන්වහන්සේ වෙනුවට நாம் ரீப்ளேஸ், அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் செய்கிற நினைக்கிற එයාට காரியங்கள், වෙනුවට තියෙන ඕන දෙයක්. பொக்கிஷங்களாக நினைக்கிற காரியங்கள் වස්තුවක් ලෙස තබන දේවල්. அனைத்தும் விக்கிரகங்களே. සියල්ල රූප නමස්කාර. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, නික්මයම් 23 කියනවා. என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். මා ඇරෙන්න වෙන දෙවිවරු ඕනේ නෑ. இந்த காலவெளியிலே, මේ උදෑසන இந்த நாளில் මේ දවසේ நம்முடைய பொக்கிஷத்தை අපගේ වස්තුව எங்கே சேர்த்து வைத்திருக்கிறோம்? කොයිද අපි එකතු කරලා තියෙන්නේ? கொஞ்சம் ஆராய்ந்து පොඩ பார்க்க வேண்டும். විමසලා බලන්න. உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ ඔබගේ වස්තුව කොයිද? அங்கதான் உங்க இருதயம் இருக்கு. ඒ තමයි ඔබගේ සිත තියෙන්නේ. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ඒ වගේ සිත කොයි විදිහට තිබෙන්නේ? ஆக்கானை போல தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியாமல் களவு செய்து வஞ்சித்து சாபத்தீடானதை மறைத்து வைத்திருக்கிறதா? ආකාන් වගේ දෙවියන් වහන්සේටත් දන්නේ නැතුව රාසිගතව ඒ පාපයන් සාපයන් එකතු කරලා තිබෙනවද? அனனியா சபிராவை போல இருதயத்தில் தேவனை வஞ்சித்து ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்கிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? අනනියා සපිර වගේ සුතාත්මයන් වහන්සේට විරුද්ධව බොරු කියන සිතක් අප තුළ තිබෙනවද? கொஞ்சம் ஆராய்ந்து පොඩ பார்க்க போறோம். විමසලා බලන්න. கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க විමසලා போறோம். බලන්න. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக இருக்குமானால், එවැනි දේවල් අප තුළ තිබෙනවා නම් தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியாமல் மறைத்து வஞ்சித்து வைத்திருக்கக்கூடிய காரியங்கள், දෙවියන් වහන්සේලාත් අනිත් අයටත් දන්නේ නැති දේවල් අංගලා තිබෙනවා නම් தேவனை விட்டோம் දෙවියන් වහන්සේව අත්හැරියා நம்மை விலக செய்கிறோம். අපිව ඈත් කරන්න நம்முடைய இருதயம் அவிசுவாசமுள்ள இருதயமா மாறிடும். අපගේ සිත අවිශ්වාසවත් අදවතක් වෙනවා. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். එබ්‍රේව් 3:12 කියනවා. சகோதரரே, සහෝදරනි ஜீவனுள்ள தேவனை விட்டு ජීවන දෙවියන් වහන්සේව අත්හැරලා விலகுவதற்கு ஏதுவான විනාශයට හේතු වෙනවා. அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் වාසේ නැමැති නපුරු හදවත உங்களில் ஒருவனுக்குள்ளும் ඔබගේ කිසි කෙනෙකුට இராதபடிக்கு නැති වෙන පිණිස நீங்கள் எச்சரிக்கையா ඔබ இருங்கள். ප්‍රවේශම් திருப்பி වෙන්න. வாசிக்கிறேன், திருப்பி வாசிக்கிறேன். නැවත பைபிளை කියවන්න. அந்த வசனத்தை திருப்பிக் ඒ கொள்ளுங்கள். වචනේ පෙරලා எபிரேயர் 3ஆம் அதிகாரம் එබ්‍රේව් 3 වෙනි පරිච්ඡේදය 12ஆம் வசனம். 12 වෙනි පරිච්ඡේදය. சாரி, நான் எபிரேயர்னு சொல்லிட்டேன். நான் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். එබ්‍රේව් சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள். ඔබ ප්‍රවේශම් වන්න. 3:12. 3:12. එවින් සහෝදරනි දෙවියන් වහන්සේ කෙරේ වෙන්වීමට හේතු වන ඇදහිල්ල නැති නපුරු සිතක් ඇති කිසිවෙකු ඔබ අතර නොසිටිය හැටියට බලා ගන්න. எனவே இந்த காலவெளியிலே ඒ නිසා මේ උදෑසන நாம் எச்சரிக்கை உள்ளவராக இருக்க අපි வேண்டும். ප්‍රවේශම් විය යුතුයි. நம்முடைய இருதயம் අපගේ සිත திருக்குள்ளதும் කපටි மகா கேடுதுள்ளதாக මහා இருக்கிறது. කපටිවන්ත ලෙස තිබෙනවා. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, යෙරමියා 17:9 කියනවා. எல்லாவற்றையும் பார்க்கிறோம் සියල්ලට වඩා இருதயமே ඒ සිත திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. ඉතාමත්ම දරුණු කපටි සහිතයි. துர் ஆலோசனை கொடுக்கிறதா ඒක இருக்கிறது. නපුරු උපදෙස් දෙන කෙනෙක්. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ඊතෝපදේශය துர் 6:18 துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். ඒ වැරදි උපදෙස් දෙන හදවතක්. நம்முடைய இருதயம் எப்படியா இருக்குது? කොහොමද අපගේ තියෙන්නේ? துர் ஆலோசனை பிறக்கக்கூடிய இருதயமா இருக்கு. ඒකාම ප්‍රයෝජනයක් நம்முடைய නැති இருதயம் எப்படியா උපදෙස්. இருக்கு? කොහොමද තියෙන්නේ? திருக்குள்ள மகா கேடு உள்ளதமாக இருக்கிறது. ඒකාමත්ම කපටි සහිතයි. நீதிமொழிகள் 14:10 சொல்லுது, கசப்பு நிறைந்ததா இருக்கிறது. ඊතෝපදේශය 10 කියනවා ඉතා තිත්ත පිරිච්ච நீதிமொழிகள் හදවත. 18:12 சொல்லுது, இருமாப்பு உள்ளதா இருக்கிறது. 18-12 කියනවා ඉතා දෙමුවත් ඇති ඉතා කපටි සහිතයි இந்த කියලා. காலவெளியில මේ උදෑසන உங்கள் பொக்கிஷங்கள் ඔබගේ වස්තුව எங்க இருக்கிறது? කොයිද තිබෙන්නේ? நித்தியத்துக்குள்ளயா, සදා කාලයේද உலகத்திலையா? ලෝකයේද? அதுக்கு உங்க இருதயத்தை செக் பண்ணும். ඔබගේ හදවත ඔබ චෙක් කරන්න. எல்லாரும் எழுந்து நிற்போமா? හැමෝම නැගිට සිටමුද? நம்புகிறோம் இந்த ஆராதனையானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று. இன்றைய நாளிலும் கேட்ட தேவ வார்த்தையானது உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து தேவன் வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு நன்மை செய்வாராக. தொடர்ந்தும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
மேலும் உங்களுக்கு தேவ செய்திகளை கேட்க வேண்டுமானால் எங்களுடைய மிஸ்பா பிரேயர் ஆபீஷியல் என்கிறதான யூடியூப் சேனலையும் மிஸ்பா பிரேயர் மிஷனரி மினிஸ்ட்ரி ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.